கண்ணதாசன் ஆடியோஸ் வழங்கும் கவியரசு கண்ணதாசனின் எனது சுயசரிதம். குரல் அண்ணாதுரை கண்ணதாசன். என் உரை. எனது சுயசரிதமான வனவாசத்தில் நான் அதிகம் விவரிக்காத சினிமா வாழ்க்கை விவரமே இந்நூல். தொழிலில் இறங்கியது, தொடங்கியது, முன்னேறியது, வந்த இடையூறுகள், ஏற்றங்கள், சரிவுகள் அனைத்தையும் இந்நூலில் கூறியுள்ளேன். என் வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டதும், எனக்கு பயன்பட்டதும், என்னை பயன்படுத்திக் கொண்டதும் சினிமா துறை. என்னை பொறுத்தவரை சினிமாவுக்கு பாட்டெழுதுவது போல் இலக்கியம் படைப்பதும் ஒரு சுகமான வேலையே. இந்நூல் ஒரு சிறு பதிப்பாக வெளிவந்தபோது அதில் சாட்டப்பெற்ற குற்றச்சாட்டுக்களை இதில் நீக்கியிருக்கிறேன். காரணம், நமது தவறுகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவது தகாது என்ற அறிவு முதிர்ச்சியே. இந்நூலை வெளியிடும் பதிப்பகத்திற்கும் முதற்பதிப்பை சரிபார்த்து இந்நூலை திருத்திக் கொடுத்த என் தம்பி ராமகண்ணப்பனுக்கும் நன்றி. அன்பன், கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசனின் எனது சுயசரிதம். அத்தியாயம் 1. சிந்தனையிலேயே சுகமான சிந்தனை கடந்து போன காலங்களை பற்றி சிந்திப்பதாகும். ஏற்றம், இரக்கம், மேடு, பள்ளமென்று ஓடி வந்த மனிதன் நீண்ட பயணத்துக்கு பிறகு நிழலில் அமர்ந்து சிந்திக்கிறான். அந்த சிந்தனையில் சுகத்தை தவிர துக்கமில்லை, இன்பத்தை தவிர எரிச்சல் இல்லை. கடந்த காலங்களில் தனது ஏமாற்றத்திற்கும் தோல்விக்கும் காரணமானவர்களை கூட அவன் மன்னித்து விடுகிறான். காரணம், அந்த தோல்வியையும் ஏமாற்றத்தையும் தாண்டி வெற்றிப்படியில் ஏறிவிட்ட நிலையில் அவன் இருக்கிறான். என்னுடைய கலைப்பாதையில் ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஏமாற்றமும் தோல்வியும் காத்திருந்தன. நான் அலட்சியப்படுத்தப்பட்ட இடங்கள் அதிகம். இது எனக்கு மட்டும் ஏற்பட்ட கதி என்று நான் கூற வரவில்லை. ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு எழுத்தாளனின் கதியும் இதுதான். திறமை உள்ளவர்கள் அந்த தடை சுவரை தாண்டி வந்து விடுகிறார்கள். திறமை இல்லாதவர்கள் சோர்ந்து விரக்தியடைந்து ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு திறமை மட்டும் போதுமானதாக இல்லை. தோதான சந்தர்ப்பங்களும் வாய்க்க வேண்டும். சந்தர்ப்பம் வாய்க்காத திறமையோ, திறமை இல்லாதவனுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பமோ பயன்படுவதில்லை. கலை உலகில் எனது ஆரம்ப காலத்தில் நான் அதிக திறமை உள்ளவனாக இல்லை. அப்போது சில சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. சந்தர்ப்பத்துக்கேற்ப என் திறமையை வளர்த்து கொண்டேன். ஆனால் அதை பயன்படுத்த விடாமல் சிலர் தடுத்தார்கள். இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 1947ஆம் ஆண்டு நான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸார் நடத்தி வந்த சண்டமாருதம் எனும் மாதம் இருமுறை பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். சினிமாவுக்கு கதை எழுதும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஆசையில்தான் அந்த பத்திரிகையில் போய் சேர்ந்தேன். பத்திரிகையில் அதிக வேலை இல்லை. மாடர்ன் தியேட்டர்ஸ் செய்திகளையே அதிகம் வெளியிட வேண்டும். தபாலில் வரும் 2 கதைகளையும் சேர்த்து பிரசுரித்துவிட்டு மாதத்தில் 20 நாட்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அந்த பத்திரிகையில் நான் வேலை பார்த்தபோது மாடர்ன் தியேட்டர்ஸார் தயாரித்த அபூர்வ சிந்தாமணி படம் முடியும் தருவாயில் இருந்தது. நானும் ஒரு கதை எழுதி தருகிறேன் என்று TRSயிடம் சொல்ல எனக்கு பயம். அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் விநியோகத் துறையில் இருந்த சுலைமான், அப்துல் காதர் போன்ற நண்பர்களோடு மாலையில் நான் பேட்மிண்டன் ஆடுவது வழக்கம். அந்நாளில் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஏராளமான பேர் வேலையில் இருந்தார்கள். சீர்காழி கோவிந்தராஜன், OAK தேவர் உட்பட சுமார் 50 பேர் நிரந்தர ஊழியர்களாக இருந்தார்கள். என்னோடு நெருங்கி பழகிய சுலைமான் போன்றவர்களிடம் என் மனப்போக்குக்கு ஏற்ப எழுதிய கதைகளை நான் படித்து காட்டுவது வழக்கம். இந்த நிலையில் ஒரு நாள் மாலையில் நான் பேட்மிண்டன் ஆடிவிட்டு விநியோக அலுவலகத்திற்கு பின்புறம் இருந்த குளிக்கும் அறையில் குளித்துவிட்டு வெளியே வந்தேன். விநியோக அலுவலகத்துக்கு அடுத்த கட்டடமே சண்டமாருதம் அலுவலகம். அலுவலகத்துக்கு 2 பக்கமும் பாதைகள் உண்டு. வலது பக்கம் வழியாக நான் போகும்போது அங்கு முதலாளி நிற்பதை பார்த்து பயந்து பின்புறமாக வந்து இடது பக்கமாக போனேன். அதற்குள் அவர் முன்புறமாக நடந்து இடது பக்கம் வந்து விட்டார். வேறு வழியில்லாமல் அவரை பாராதது மாதிரி நடைபோட்டேன். "இந்தா மேன்" என்று அவர் கூப்பிட்டார். நான் தயங்கி தயங்கி நின்றேன். "உனக்கு ட்ரீட்மெண்ட் எழுத தெரியுமா?" என்றார். ட்ரீட்மெண்ட் என்றால் திரைக்கதை. தயக்கத்தோடு தெரியும் என்று சொல்லிவிட்டேன். உண்மையில் அது எனக்கு தெரியாது. "சரி, நாளைக்கு காலையில் போய் சுந்தரேசனை பார், ஒரு கதை கொடுப்பார், அதை வாங்கி ட்ரீட்மெண்ட் எழுது" என்றார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட நாளைய கனவு நிறைவேறப் போகிறது என்பதால்
அன்றிரவு எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படித்தான். புதிய சந்தர்ப்பம் வருகிறது என்றால் இரவிலே தூக்கம் வராது. மறுநாள் காலையில் ரிஹர்சல் ஹாலில் முதலாளிக்கு உதவியாளராக இருந்த சுந்தரேசனை போய் பார்த்தேன். ஆதித்தன் கனவு என்னும் கதையை என்னிடம் கொடுத்தார். அதே கதைக்கு வேறு சிலரும் திரைக்கதை எழுதி கொண்டிருந்தார்கள். ஜலகண்டபுரம் பா கண்ணன் இதில் முக்கியமானவர். அவரிடம் போய் அதற்கு முன்னால் எழுதப்பட்ட வேறு சில திரைக்கதைகளை வாங்கி பார்த்தேன். காட்சிகளை எப்படி பிரிப்பது என்பது உடனே எனக்கு புரிந்துவிட்டது. சண்டமாரதம் அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்து உடனே எழுத ஆரம்பித்தேன். பல வருஷங்களாக திரைக்கதை எழுதி பழகியவன் போல் காட்சி துவக்கம், காட்சி முடிவு இவற்றிலெல்லாம் ஆங்கில வார்த்தைகளை போட்டு புதிய முறையில் எழுதினேன். நண்பர் சுலைமானிடமும் பிறரிடமும் படித்து காட்டினேன். எல்லோருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் அதற்கேற்பட்ட கதி. எனது சுயசரிதம் அத்தியாயம் 2. அந்த திரைக்கதையை சுந்தரேசன் பத்திரமாக வாங்கி வைத்துக் கொண்டாரே அன்றி அதை முதலாளியிடம் கொடுக்கவில்லை. சாதாரணமாக திறமையற்ற நபர்கள் தங்கள் துறையில் புதியவர்கள் புகுந்து விடாமல் பார்த்து கொள்வது எந்த தொழிலிலும் வழக்கம். அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸில் டிஆர்எஸ்க்கு உதவியாளராக இருந்த மாயவரம் சுந்தரேசனோ தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த எம்ஏ வேணுவோ இதற்கு விதிவிலக்கல்ல. ஆதித்தன் கனவுக்கு நான் எழுதிய திரைக்கதை 25 வருஷங்களுக்கு பிறகும் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த கதையை அப்படியே படம் எடுத்திருந்தால் ஒருவேளை படமும் பிழைத்து முதலாளியும் பிழைத்திருக்கக்கூடும். யார் பிழைத்தாலும் பிழைக்காவிட்டாலும் தாங்கள் பிழைக்க வேண்டும் என்றிருந்த நபர்கள் அதை தடுத்து விட்டார்கள். பிறகு ஆதித்தன் கனவு படப்பிடிப்பு நடக்கும்போது என்னுடைய காட்சி அமைப்பு அதில் வருகிறதா என்று நான் அடிக்கடி விசாரித்துக் கொண்டிருந்தேன். நான் எழுதிய கதைக்கும் அவர்கள் எடுத்த கதைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்னை கூப்பிட்டு ஆதித்தன் கனவில் நகைச்சுவை காட்சிகள் சிலவற்றுக்கு வசனம் எழுதி தரும்படி கேட்டார். நானும் எழுதி கொண்டு போய் அவரிடமே கொடுத்தேன். அது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது முதல் என்னை நகைச்சுவை காட்சிகள் மட்டும் எழுதுகிறவனாகவே கருதிவிட்டார். அவருக்கு அந்த காட்சிகள் பிடித்திருந்து பயன் என்ன? அடிக்கடி அவர் யாரிடம் கதை பற்றி விவாதிப்பாரோ அந்த சுந்தரேசன் என் காட்சிகளை கால்வேறு தலைவேறாக வெட்டி சில வசனங்களை மட்டுமே வைத்துக் கொண்டார். எனக்கு அலுப்பாகவும் துயரமாகவும் இருந்தது. பல நபர்களுடைய இடையூறுகளை கடந்துதான் புதியவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது எனக்கு புரிந்தது. ஆதித்தன் கனவு படம் வெளியாகும் வரை நான் சண்டமாருதத்தோடு தொடர்பு கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த பத்திரிகையில் அந்நாளைய திராவிடக் கழக பிரமுகராகவும் இளந்தாடி என்ற பட்டப்பெயரோடு அழைக்கப்பட்டவராகவும் இருந்த நாவலர் நெடுஞ்செழியனின் கட்டுரையை படித்தேன். அதை திரும்பவும் பிரசுரிக்க வேண்டும் போலிருந்தது. சண்டமாருதத்தில் அதை பிரசுரிப்பதற்காக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சொந்தமான கஜலட்சுமி பிரஸ்ஸில் அதை கம்போசிங்குக்கு கொடுத்தேன். கம்போசிங் நடந்து கொண்டிருக்கும் போது மாடர்ன் தியேட்டர்ஸ் விநியோக இலாகாவிற்கும் சண்டமாருதத்துக்கும் மேனேஜரான திரு தாமோதரன் அச்சகத்துக்கு வந்து அதை பார்த்தார். அதை கம்போஸ் பண்ண வேண்டாம் என்று கம்போசிட்டரிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த செய்தி எனக்கு சொல்லப்பட்டதும் எனக்கு கோபம் வந்தது. எவ்வளவு தரித்திர நிலையில் இருந்தாலும் என்னுடைய பொறுப்புகளில் யாராவது குறுக்கிட்டால் எனக்கு கோபம் வருவது வழக்கம். மேனேஜர் தாமோதரனோடு நான் சண்டையிட்டேன். கடைசி வரை அவர் அதை பிரசுரிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். இந்த வேலையை விட்டுவிட்டால் நாளை எங்கு போய் வேலை தேடுவது என்று தெரியாத நிலையிலேயே நான் வேலையை ராஜினாமா செய்து கடிதம் எழுதினேன். நண்பர் சுலைமான் எவ்வளவோ தடுத்தார். நான் கடிதத்தை கொண்டு போய் முதலாளியின் மேஜை மீது வைத்து விட்டேன். காலையில் முதலாளி வந்ததும் படித்து பார்த்துவிட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் பயபக்தியோடு போய் நின்றேன். இந்தா மேன், சண்டமாரதத்தை நிறுத்திடு, அதில் ஒரு பயனும் இல்லை. நீ ரிஹர்சல் ஹாலுக்கு போய் கதை இலாகால சேர்ந்து கொள் என்றார். நான் மகிழ்ச்சியோடு மறுநாளே பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு ரிஹர்சல் ஹாலுக்கு போய்விட்டேன். அங்கு ஏற்கனவே இருந்த 3 பேரோடு நானும் ஒருவனாக ஒரு அறையில் தங்கினேன். அப்போது மாயாவதி என்னும் படத்திற்கான கதை விவாதம் நடந்து கொண்டிருந்தது. மாயாவதி மூலக்கதை அபராஜிதா என்ற தலைப்பில் இந்திய பின்னணியில் ஆங்கில ஆசிரியர் F.W. பெயின் எழுதிய கதையாகும். கூடுவிட்டு கூடு பாயும் கதை அது. அதற்கு ஒரு புதுமையான திரைக்கதையை நான் எழுதி கொடுத்தேன். வழக்கம் போலவே அந்த திரைக்கதையும் குப்பை கூடைக்கு போய்விட்டது. நான் கதைகளை விவாதிக்கும் முறையையும் அதற்காக சண்டை போடுவதையும் பார்த்த சுந்தரேசனும் வேணுவும் என்னை வேறு இலாக்காவிற்கு அனுப்பிவிட முயற்சி செய்தார்கள். அப்போது நான் தங்கியிருந்த அறைக்கு அடுத்த அறையில்தான்
குரூப் டான்ஸ் நாட்டியக்காரிகள் தங்குவார்கள். நான் அடிக்கடி அவர்களோடு போய் அளவளாவிக் கொண்டிருப்பேன். சாதாரணமாக மாடர்ன் தியேட்டர்ஸில் யாராவது ஒருவர் ஒரு பெண்ணோடு அளவளாவுவதை பார்த்தால் அப்பொழுதே அனுப்பிவிடுவார்கள். அதை சாக்காக வைத்து திரு M.A. வேணு முதலாளியிடம் புகார் செய்தார். எப்பொழுதுமே இந்த மாதிரி வழக்குகளில் அவனை உடனடியாக அனுப்பிவிடு என்று சொல்லுகிற முதலாளி எனக்கு மட்டும் புதிய தண்டனை அளித்தார். அதாவது 2 அறைகளுக்கும் நடுவில் உள்ள கதவை சக்கை வைத்து அடித்து நிரந்தரமாகவே மூடிவிடும்படி உத்தரவிட்டார். என்னை அவர் அனுப்ப விரும்பவில்லை. இந்த முயற்சியில் தோல்வியுற்ற நபர்கள் வேறு முயற்சியில் இறங்கினார்கள். அப்பொழுதெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களுக்கு நான் தான் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் எழுதி கொடுப்பேன். அது முதலாளிக்கு மிகவும் பிடிக்கும். ஆகவே என்னையே விளம்பர மேனேஜராக போடலாம் என்று சிபாரிசு செய்தார்கள். அது நல்ல வேலைதான், வருமானமுள்ள வேலை கூட. ஆனால் எழுத்துத்துறையில் முன்னேற வேண்டும் என்று விரும்பிய நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. முதலாளியே நேரில் கூப்பிட்டு ஒப்புக்கொள்ளும்படி சொன்னார். நான் அவரிடம் நேரடியாக மறுப்பதற்கு பயந்து சம்மதித்து விட்டேன். அன்று இரவு ஏரிக்கரையில் போய் உட்கார்ந்து வெகு நேரம் யோசித்தேன். எழுத்துத்துறையில் முன்னேற்றமில்லாமல் போய்விடும் என்ற பயம் எனக்கு அதிகரித்தது. மறுநாள் காலையில் மீண்டும் ஒரு ராஜினாமா கடிதம் எழுதினேன். அதை படித்த முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது. என்னடா இவன் அடிக்கடி ராஜினாமா கடிதம் எழுதுறான், அவனை போகச் சொல் என்று கூறிவிட்டார். ஏற்கனவே நான் அதிகப்பற்றாக வாங்கியிருந்த 700 ரூபாயும் கழித்து கொண்டு மேற்கொண்டு 300 ரூபாயும் கொடுக்கும்படி வேணுவிடம் கூறிவிட்டார். என்னை கணக்கு தீர்ப்பதில் மிகுந்த அக்கறையாக இருந்த வேணு அன்போடு என்னை அழைத்து பணத்தை கையில் கொடுத்தார். எவ்வித சலனமும் இன்றி அதை நான் வாங்கிக் கொண்டேன். அன்று மாலை சுமார் 7 மணி இருக்கும். ரிஹர்சல் ஹாலின் வெளியே முதலாளி உட்கார்ந்திருந்தார். நான் பெட்டிப்படுக்கையை தூக்கி கொண்டு அவர் கண்ணெதிரிலேயே குதிரை வண்டியில் ஏறப்போனேன். அவர் தயக்கத்தோடு "இந்த மேன்" என்று கூப்பிட்டார். அவர் அருகில் சென்றேன். அவ்வப்போது வந்து எழுதி கொடுத்து விட்டு வேண்டியதை வாங்கி கொண்டு போ என்றார். என் கண்கள் கலங்கிவிட்டன. என்னிடம் காட்டிய அளவு அன்பை அவர் வேறு யாரிடமும் காட்டியதில்லை. இனந்தெரியாத ஒரு வகை பாசம் அவருக்கும் என் மீது உண்டு, எனக்கும் அவர் மீது உண்டு. 25 ஆண்டுகளாக இன்று வரை மாடர்ன் தியேட்டர்ஸோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே எழுத்தாளன் நான் தான். எனது சுயசரிதம் அத்தியாயம் 3. அன்றிரவு கோவை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸில் நான் உட்கார்ந்திருந்த போது முதலாளியின் நினைவே என் உள்ளத்தில் வட்டமிட்டது. பூர்வ ஜென்ம சொந்தம் என்கிறார்களே, அப்படி ஏதோ அவருக்கும் எனக்கும் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் 10ஓடு 11ஆக இருந்த என்னிடம் இனந்தெரியாத பாசமும் பரிவும் அவருக்கு ஏன் ஏற்படுகின்றன? எப்படியோ சிலர் என்னை வெளியே அனுப்பும் முயற்சியில் வெற்றி பெற்று விட்டார்கள். மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டு விலகியதில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை விட எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியே பெரிதாக இருந்தது. மறுநாள் காலையில் கோவை சந்திப்பில் ரயில் நின்றபோது ஒரு கையில் படுக்கையும் நெஞ்சிலே கேள்விக்குறியுமாகத்தான் இறங்கினேன். கோவை நகரம் எனக்கு புதியதல்ல. எனது சகோதரர் ALS பல வருஷ காலம் கோவையில் இருந்ததால் நான் 2 முறை அங்கே போய் வந்திருக்கிறேன். கோவை ஜெயில் ரோடில் ஆலந்துறை துரைசாமி கவுண்டர் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். துரைசாமி கவுண்டர் உஷா கல்யாணம் என்ற ஒரு படம் எடுப்பதாக இருந்தது. அது ALS பொறுப்பில் விடப்பட்டிருந்தது. நான் அந்த வீட்டுக்குள் நுழைந்தபோது பயத்துடன் தான் நுழைந்தேன். வேலையை விட்டதற்காக அவர் கோபிப்பாரோ என்று எண்ணினேன். அவர் கோபிக்கவில்லை. "சரி, இங்கேயே இருந்து கொள்" என்றார். கையில் கொஞ்சம் பணம் இருந்ததால் எனக்கு தைரியமும் இருந்தது. இருந்தால் தைரியம், இல்லை என்றால் கவலை. இதுதானே மனிதன் நிலை. கோவை நகரத்தை வலம் வந்தேன். தினசரி ரெயின்போ தியேட்டரிலும் வின்சென்ட் தியேட்டரிலும் ஆங்கில படம் பார்ப்பதில் எனக்கு அலாதி மகிழ்ச்சி. ஒவ்வொரு படத்தை பார்க்கும் போதும் ஒவ்வொரு புது கற்பனை தோன்றும். அவை பிற்காலத்தில் பெரிதும் பயன்பட்டன. பகலில் உட்கார்ந்து கதை எழுதுவேன். அப்பொழுது மாயமந்திர கதைகளுக்கு கிராக்கி. ஒரு கிழவி முள்மரமாக மாறுகின்ற ஒரு கதை எதிலேயோ படித்த ஞாபகம். அதை பின்னணியாக வைத்து ஒரு கதை எழுதினேன். ஒரு நாள் அந்த கதையை எடுத்துக்கொண்டு சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போனேன். சென்ட்ரல் ஸ்டுடியோவை ஜூபிட்டர் பிக்சர்ஸார் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு பிரமாதமாக நடத்திய காலம் அது. அப்போது அங்கு 6-7 படங்கள் தயாரிப்பில் இருந்தன. சுந்தர்ராவ் நட்கர்னி டைரக்ட் செய்த கிருஷ்ண விஜயம், டைரக்டர் ராம்நாத் டைரக்ட் செய்த கண்ணியின் காதலி, ASA சாமி டைரக்ட் செய்த 2 படங்கள், இன்னும் சில படங்கள் தயாரிப்பில் இருந்தன. அப்போது ஜூபிட்டரில் மேனேஜராக இருந்தவர் UR ஜீவரத்னத்தின் கணவரான TS வெங்கடசாமி அவர்கள்.
வெங்கடசாமியை எனக்கு முன்பே தெரியும். மாடர்ன் தியேட்டர்ஸில் வெளிக்கம்பெனி ஒன்று தயார் செய்த ஆண்டாள் என்னும் படத்தில் நடிப்பதற்காக ஜீவரத்னம் வந்திருந்தபோது அவருடன் வந்த வெங்கடசாமியை பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆகவே வெங்கடசாமியை பார்த்து கதையை காட்ட விரும்பினேன். நான் அவரது அறைக்குள் போனபோது அவரை பார்ப்பதற்காக புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் உட்கார்ந்திருந்தார்கள். நானும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தேன். எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எனக்குள் நிறைந்திருந்தது. வெங்கடசாமி வந்து எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அவருடன் பேசிவிட்டு போன பிறகு நான் எனது ஆசையை சொல்லி கதையை கொடுத்தேன். கதை வசனம் எழுதுவதற்குத்தான் சந்தர்ப்பம் வேண்டும் என்றேன். அதற்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் என்றும் பாட்டெழுத தெரியுமானால் தான் சிபாரிசு செய்வதாகவும் சொன்னார். சரி, அதையாவது செய்யுங்கள் என்றேன். மற்றவர்களிடம் போனால் உங்களை தட்டி கழித்து அனுப்பிவிடுவார்கள். நான் ராம்நாத்திடம் அனுப்புகிறேன் என்றார். வெங்கடசாமியை நான் மறக்க முடியாது. வேறு யாரிடம் அனுப்பியிருந்தாலும் என்னை வீட்டுக்கு அனுப்பியிருப்பார்கள். டைரக்டர் ராம்நாத் உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவி. திறமை இருந்தால் தேடிப்பிடித்து பயன்படுத்துவதில் அவருக்கு பிறகு யாருமே இல்லை. அளந்துதான் பேசுவார். அவரது கூட்டாளியான ஆர்ட் டைரக்டர் சேகரும் அதே மாதிரி. இந்த 2 தங்கங்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது வெங்கடசாமி என்னை அந்த அறையிலே கொண்டு வந்து விட்டார். இருவரும் மிகுந்த அனுதாபத்தோடும் அன்போடும் என்னிடம் பேசினார்கள். கன்னியின் காதலி படத்தில் ஆண் வேடம் தரித்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வதாக ஒரு கட்டத்தை சொல்லி, உங்கள் மனோதர்மத்துக்கு எழுதி கொண்டு வாருங்கள், பிறகு டியூன் போடலாம் என்றார். அப்போது மிக பிரபலமாக இருந்த உடுமலை நாராயண கவியும் இசையமைப்பாளர் CR சுப்பராமனும் 2 பாடல்கள் போட்டால் போதும் என்றும் மற்றவற்றை புதியவர்கள் எழுதட்டும் என்றும் அவர்கள் கூறிவிட்டனர். நான் வேகமாக ALS வீட்டுக்கு ஓடி பாடல் எழுத ஆரம்பித்தேன். அடடா, அந்த நேரத்தில் தான் எவ்வளவு ஆசை, எவ்வளவு உற்சாகம்! 20 நிமிடங்களில் கலங்காதிருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற பாடலை எழுதி முடித்தேன். மாலையிலேயே அதை எடுத்துக்கொண்டு சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு ஓடினேன். ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று ஒரு பயம் நெஞ்சு அடித்து கொண்டது. ராம்நாத்திடம் அதை காட்டினேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை குட். இன்றைக்கு 1,00,000 பேர் புகழ்ந்தென்ன, அந்த ஒரு வார்த்தை என்னை பஞ்சாமிர்தத்தில் குளிக்க வைத்தது. நான் பிழைத்துக் கொண்டு விட்டதாக ஒரு தைரியம் வந்தது. அங்கேயும் விட்டார்களா சுயநலக்காரர்கள்? எனது சுயசரிதம் அத்தியாயம் 4. ஒவ்வொரு கம்பெனியிலும் இருப்பது போலவே ஜூபிட்டர் பிக்சர்ஸிலும் சுயநலக்காரர்கள் நிரம்பி இருந்தது எனக்கு அப்போது தெரியாது. சுயநலக்காரன் எப்படி இருப்பான்? ஒரே ஒரு கணக்கு போதும். எவனுக்கு திறமை குறைவாகவும் ஆசை அதிகமாகவும் இருக்கிறதோ அவன் சுயநலக்காரனாக இருப்பான். திறமையுள்ளவன் வந்து புகுந்து விட்டால் நமக்கு மரியாதை இருக்காதே என்ற அச்சம்தான் அதற்கு காரணம். அப்படிப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் எனக்கு அறிமுகமாகவில்லை. முதற்பாட்டு நன்றாக இருக்கிறது என்று சொன்ன டைரக்டர் ராம்நாத் அடுத்த பாடலுக்கான இடத்தையும் சொல்லி என்னை எழுதி வரச் சொன்னார். அங்கேயே உட்கார்ந்து அதை எழுதி முடித்தேன். அதுவும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் ராம்நாத். மற்ற லௌகீக விஷயங்களை நீங்கள் வெங்கடசாமியோடு பேசிக்கொள்ளுங்கள், நாளை இசையமைப்பாளரோடு உட்காரலாம் என்றார் அவர். நான் உற்சாகத்தோடு வெங்கடசாமியை பார்க்க போனேன். நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே சிரித்துக்கொண்டு பாட்டுக்கு 100 ரூபாய் என்றார் வெங்கடசாமி. நேற்றே என்னிடம் ராம்நாத் சொல்லிவிட்டார், நானும் நேற்றே முடிவு செய்து விட்டேன் என்றார் அவர். இதற்கு மேல் உற்சாகமும் ஊக்கமும் ஒரு இளம் கவிஞனுக்கு வேறு யார் தர வேண்டும்? எவ்வளவுதான் திறமை இருந்தபோதும் ஆரம்ப கட்டத்தில் கை கொடுத்து தூக்கிவிட ஒருவர் இல்லை என்றால் எந்த திறமையும் பிரகாசிக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமையற்றவன் உயர்ந்து விடுவதும் உண்டு. அது கிடைக்காததால் திறமையுள்ளவன் இடந்தெரியாமல் போய்விடுவதும் உண்டு. நல்ல நேரத்தில் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பத்தையே அதிர்ஷ்டம் என்கிறோம். கதை எழுதப் போன எனக்கு பாட்டெழுத வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு அதிர்ஷ்டம்தான். அந்த அதிர்ஷ்டத்தின் தொடர்ச்சி மறுநாள் ஆரம்பமாயிற்று. டைரக்டர் ஒப்புக்கொண்டு விட்டார். இசையமைப்பாளர் என்ன கோளாறு சொல்வாரோ என்று பயந்து கொண்டிருந்த என்னை இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடுவிடம் கொண்டு போய் விட்டார்கள். ராம்நாத் எப்படியோ SMS-ம் அப்படியே. யாருடைய மனதும் புண்படாதவாறு SMS நடந்து கொள்வார், உற்சாகம் கொடுப்பார். எனது 2 பாடல்களையும் அவர் பார்த்துவிட்டு, ரொம்ப நன்றாக இருக்கிறது, ஒரு வரி கூட மாற்ற வேண்டாம், அப்படியே மெட்டு போட்டு விடுகிறேன் என்றார். அவரை தவிர அங்கிருந்து வேறு எந்த இசையமைப்பாளரிடமாவது என் பாட்டை அனுப்பியிருந்தால், இது வேண்டாம், நான் போடுகிற மெட்டுக்குத்தான் பாட்டு எழுத வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அங்கிருந்த இன்னொரு இசையமைப்பாளர் CR சுப்பராமனின் சுபாவம் அதுவே. அந்நாளிலும் மெட்டுக்கு பாட்டு போட என்னால் முடியும் என்றாலும்
அதில் முழு திறமையும் பிரகாசிக்காது. சுப்பையா நாயுடு ஒப்புக்கொண்டு விட்டார். மாலைக்குள்ளேயே இசையமைத்து விட்டார். அதையும் ராம்நாத் கேட்டு ஒப்புக்கொண்டு விட்டார். நானும் பாடலாசிரியனாகிவிட்டேன். 2 நாட்களில் 2 பாடல்களும் பதிவு செய்யப்பட்டன. ஒரு பாடலை KV ஜானகி பாடினார். இன்னொரு பாடல் கோரஸ். பாட்டை கேட்டவர்கள் எல்லோருமே பாராட்டினார்கள். மறுநாள் நான் ராம்நாத்தின் அறையில் உட்கார்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். டைரக்டர் ASA சாமி அங்கு வந்து கதவருகே நின்றபடி ராம்நாத்தை பார்த்து பலத்த குரலில், என்ன சார், ரெக்ரூட்டுகளை எல்லாம் வச்சு பாட்டு எழுதுறீங்க? படம் பெரிய படம், கவிராயரை வச்சு பாட்டு எழுத சொல்லுங்கள் என்றார். கவிராயர் என்றால் உடுமலை நாராயண கவி. எனக்கு உடம்பு நடுங்கிற்று. ராம்நாத் சிரித்து கொண்டார். இது மாதிரி பேச்சுக்களுக்கு அவர் பதிலளிப்பதில்லை. தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை திசை திருப்பி வேறு பேச்சை ஆரம்பித்து விடுவார். நானும் பதில் சொல்ல முடியாத நிலையில் மௌனமாக இருந்தேன். சாமி போய்விட்டார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கூறி 3வது பாடலுக்கான இடத்தை சொன்னார் ராம்நாத். கேட்டுக்கொண்டு வெளியே வந்தேன். ராம்நாத் அறைக்கு அடுத்த அறையில் கன்னியின் காதலி வசனகர்த்தா SD சுந்தரம் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, பாடல்கள் அற்புதம், நான் நாராயண கவியிடமே சொல்லிவிட்டேன் என்றார். அடி வாங்கிக் கொண்டு வெளியிலே வந்ததும் உடனே ஒரு அரவணைப்பு. வலியை மறந்து தங்கியிருந்த வீடு நோக்கி புறப்பட்டேன். அங்கே ஒரு தந்தி காத்திருந்தது. அது அதிர்ஷ்டத்தின் அடுத்த தொடர்ச்சி. எனது மகிழ்ச்சி பெருகியது. உடனே புறப்படு என்று மாடர்ன் தியேட்டர்ஸார் கொடுத்திருந்த தந்தி என்னை புது மனிதனாக்கியது. என் பாடலை பாடிய KV ஜானகி அன்றிரவே சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு புறப்பட்டு போயிருக்கிறார். மறுநாள் என் பாட்டை பாடி காட்டியதும் அவர்கள் அந்த தந்தியை கொடுத்திருக்கிறார்கள். எப்படியோ காலதேவன் என் மீது கருணை காட்டிவிட்டான். உற்சாகத்தோடு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு புறப்பட்டேன். கையில் பணமும் இருக்கிறது, சந்தர்ப்பமும் காத்திருக்கிறது என்றால் தலைகால் தெரியுமா? முதலாக நான் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்தேன். எனது சுயசரிதம் அத்தியாயம் 5. காலையில் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு வந்து சேர்ந்ததும் இன்னொரு மகிழ்ச்சி செய்தி அங்கே காத்திருந்தது. அதாவது, கலைஞர் கருணாநிதி மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது. மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டு விலகும் முன் கருணாநிதியை எப்படியாவது மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நானும் நண்பர் MG சக்கரபாணியும் முயற்சி செய்தோம். கருணாநிதி வசனம் எழுதிய அபிமன்யு என்ற படம் அப்போது சேலம் அம்பிகா டாக்கீஸில் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் சக்கரபாணியும் நடித்திருக்கிறார். புரட்சி நடிகர் MGR அதிலே அர்ஜுனனாக நடித்திருந்தார். அந்த படத்தின் வசனம் முழுவதும் கருணாநிதி எழுதியதுதான் என்றாலும் படத்தில் அவர் பெயர் இருக்காது. அவருக்கு ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து எழுதி வாங்கி வசனத்தில் தன் பெயரை போட்டிருந்தார் ASA சாமி. இந்த உண்மையை என்னிடம் சொல்லி அபிமன்யு படம் பார்க்க அம்பிகா டாக்கீஸுக்கு அழைத்துச் சென்றார் சக்கரபாணி. அந்த நாளில் எந்த படத்தையும் அம்பிகா டாக்கீஸில் பார்ப்பதற்கு நான் விரும்புவேன். காரணம், அங்கே கிடைக்கும் அருமையான காஃபி. முதல் நாள் சக்கரபாணி என்னை அழைத்து கொண்டு போனார். மறுநாளிலிருந்து தினமும் நானே போகத் தொடங்கினேன். காரணம், அபிமன்யுவில் விளையாடிய அற்புதமான தமிழ். அந்த படத்தின் வசனம் போல் அதற்கு முன்னாலும் யாரும் எழுதியதில்லை, பின்னாலும் எழுதவில்லை என்பதே என் கருத்து. இளங்கோவனின் கண்ணகி, மகாமாயா வசனங்களை ஒரு ஓரத்திலே தள்ளிவிட்டு கம்பீரமாக முழங்கிய கம்பீர தமிழ் அது. அண்ணன் செய்த முடிவை கண்ணன் மாற்ற முடியாது. வீரன் தொடுத்த கணை வீணாகப் போகலாமா? அர்ஜுனனால் கூட அசைக்க முடியாத சக்கர வியூகத்தை அபிமன்யு அசைத்து விட்டான் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை. இவையெல்லாம் வசனத்தில் ஓரிரு துளிகள். படம் முழுவதிலும் இந்த துளிகள் நிறைந்திருந்தன. துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் என்னை போன்ற ரசிகர்களுக்கு தெவிட்டாத விருந்தாக இருந்தது. அதில் ஏற்பட்ட மயக்கம் கருணாநிதியிடம் ஒரு வகை காதலையே ஏற்படுத்திவிட்டது. ஆகவே அவரை எப்படியாவது மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் சக்கரபாணியிடம் கேட்டுக்கொண்டேன். அப்போது கருணாநிதி வசனம் எழுதி MGRம் சக்கரபாணியும் நடித்துக் கொண்டிருந்த மருத நாட்டு இளவரசி என்ற படம் மைசூரில் தயாராகி கொண்டிருந்தது. அதை தயாரித்த கோவிந்தன் கம்பெனி மிகுந்த சிரமத்தில் இருந்தது. MGRக்கும் கருணாநிதிக்கும் தங்கள் படம் ஒன்று வெளிவர வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் பயன் கருதாமல் ஒத்துழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே கருணாநிதிக்கு மாடர்ன் தியேட்டர்ஸில் வசதி செய்து கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்பினோம். சக்கரபாணி கருணாநிதியை பற்றி முதலாளிக்கு தெரிவிக்க முதலாளியும் புறப்பட்டு வரும்படி கருணாநிதிக்கு தந்தி கொடுத்திருக்கிறார். நான் விலகிப் போன பிறகு இது நடந்திருக்கிறது. நான் திரும்பி வந்ததும் கருணாநிதி வரப்போகிறார் என்ற செய்தியை சக்கரபாணி என்னிடம் சொன்னார்.
அப்போது ஏற்பட்ட உணர்ச்சிகளை இப்போது என்னால் விவரிக்க முடியாது. இலக்கிய காதலர்கள் பிரிந்திருந்து மீண்டும் சந்திக்க வரும்போது எவ்வளவு உணர்ச்சி ஏற்படுமோ அவ்வளவு ஏற்பட்டது. மாடர்ன் தியேட்டர்ஸில் மாத சம்பளத்தில் வேலை பார்த்தபோது நான் ஒத்திகை விடுதியிலேயே தங்கியிருந்தேன். இப்போது கோயம்புத்தூர் லாட்ஜில் எனக்கு ஒரு அறை தரப்பட்டது. இது முன்னேற்றத்திற்கான அடுத்த படி. சுயேட்சையான எழுத்தாளனாக ஆகிவிட்டதாகவும் அடுத்தடுத்து பல கம்பெனிகள் அழைக்கப் போவதாகவும் கற்பனை செய்து மகிழ்ச்சி அடைந்தேன். சக்கரபாணியின் அறைக்கு பக்கத்திலேயே என் அறையும் இருந்தது. அந்நாளில் நடிகர்களிலேயே நான் மிகவும் நெருங்கி பழகியது நடிகர் சக்கரபாணி ஒருவரிடம்தான். நான் வந்து இறங்கிய பிறகும் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை யாரும் என்னிடம் சொல்லவில்லை. 10 மணிக்கு கார் வந்தது. ஒத்திகை விடுதிக்கு போன பிறகுதான் மாயாவதி படத்தில் நகைச்சுவை காட்சிகள் எழுதுவதற்காக அழைக்கப்பட்டேன் என்பது தெரிய வந்தது. பாடல் எழுதவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்பிய நம்பிக்கை வீணாயிற்று. ஆயினும் பணம் கிடைக்கிறது என்பதால் அதையும் உற்சாகத்தோடு எழுதினேன். காளி என் ரத்தினத்திற்கும் சி.டி. ராஜகாந்தத்திற்கும் நகைச்சுவை எழுதுவது அவ்வளவு சிரமமான வேலையில்லை. பரன் மீது ஏறுவது, பானையை உடைப்பது போன்ற பழைய பாணியிலேயே எழுதும்படி கேட்டார்கள். நானும் ஒரு கட்டு காகிதங்களை வாங்கிக் கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினேன். மறுநாள் காலை எனது அறையில் நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். என் அறைக்கதவை சக்கரபாணி தட்டினார். எழுந்து வெளியே வந்தேன். உங்கள் காதலர் வந்தாகிவிட்டது என்றார். அவரது பக்கத்திலேயே கருணாநிதி நின்று கொண்டிருந்தார். குச்சியான உடம்பு, அரும்பு மீசை, தலையில் சுருட்டை முடி. நான் வணக்கம் தெரிவித்தேன். இவர்தான் உங்கள் காதலி என்று என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். கருணாநிதி சிரித்தார். என் மனதில் ஏதோ புது உற்சாகம். இருவரும் என் அறையிலேயே உட்கார்ந்து வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு அவர் குளித்துவிட்டு வந்தார். மீண்டும் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த உணர்ச்சியையும் அன்பையும் நினைக்கும் போது பின்னர் வந்த பெரும் திருப்பங்களெல்லாம் இன்றைக்கு திகைப்பாக தோன்றுகின்றன. ஒருவரை விட்டு ஒருவர் வாழ முடியாது என்பது போல் ஒரே ஒரு நாள் நட்பு உணர்த்தியது. சாதாரணமாக ஒரு புதிய நண்பரை சந்திக்கும் போது நீண்ட நெடிய உணர்ச்சிகள் தோன்றுவதில்லை. பழக பழகத்தான் அது வளரும். ஆனால் எனக்கும் கருணாநிதிக்கும் ஏற்பட்ட நட்பு போன ஜென்மத்தின் தொடர்ச்சி போல இருந்தது. காலை 10 மணிக்கெல்லாம் மூவரும் ஒத்திகை விடுதிக்கு சென்றோம். முதலாளி கருணாநிதியை அழைத்து பேசினார். மாதச் சம்பளத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் கருணாநிதி வேலை செய்வது என்று முடிவாயிற்று. மாதம் 500 ரூபாய் சம்பளம். அந்நாளில் அவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய எழுத்தாளர்கள் குறைவு. கருணாநிதி அந்த வேலையை ஒப்புக்கொண்டு அச்சாரமும் பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு சென்று திரும்புவதாக புறப்பட்டார். நானும் நகைச்சுவை காட்சிகள் சிலவற்றை எழுதி கொடுத்து விட்டு கோவைக்கு புறப்பட்டேன். கண்ணியின் காதலி படத்திற்கு மேலும் 5 பாடல்கள் எழுதி கொடுத்தேன். ரொக்கமாக கையில் 2 இடங்களிலும் கிடைத்த பணம் சுமார் 800 ரூபாய் இருந்தது. பணம் ஏற ஏற உற்சாகமும் துணிச்சலும் ஏறிக்கொண்டிருந்தன. சென்னைக்கு வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கினேன். என் சகோதரர் ஏஎல்எஸும் ஏதோ வேலை விஷயமாக அங்கு வந்து தங்கியிருந்தார். ஒரு நாள் காலையில் மயிலாப்பூரில் இருந்த ஒரு நண்பரை பார்ப்பதற்காக போய்க் கொண்டிருந்தேன். வழியில் கால் செருப்பு அறுந்து விட்டது. அதை தைப்பதற்காக ஒரு தொழிலாளியிடம் கொடுத்துவிட்டு நின்றபோது ஒரு துணை நடிகையும் அவள் தாயாரும் அங்கு வந்தார்கள். அவர்களை எனக்கு முன்பே தெரியும். மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் நாட்டியமாட வந்திருக்கிறார்கள். எனது சுயசரிதம் அத்தியாயம் 6. அது வாலிப வயதின் வேகம். அந்த பெண்ணை நான் சந்தித்தது எனக்கு ஏற்படத் தொடங்கிய துயரத்தின் முதற்கட்டம். காமலகரி தலைக்கேறி அந்த பெண்ணோடு நான் சுற்றியதும், ஒரு வகை நோயாளியாகவே ஆகிவிட்டதும், சென்னையில் குடியிருந்ததும், கடன் வாங்கியதும், கஷ்டப்பட்டதும், அதே காரணத்திற்காக நான் உடனடியாக ஸ்வீகாரம் விடப்பட்டதும், பிறகு அந்த பெண்ணை மறந்ததும் எனது சுயசரிதமான வனவாசத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை மீண்டும் இங்கே விவரிப்பது தேவையற்றது. சுமார் 8 மாத காலங்கள் இப்படி கழிந்தன. அதற்கிடையிலும் நான் அடிக்கடி சேலத்திற்கு சென்று கருணாநிதியை சந்திப்பது வழக்கம். அப்போது பொன்முடி படத்திற்கு சில காட்சிகளுக்கு மட்டும் அவர் வசனம் எழுதி கொடுத்திருந்தார். அந்த படத்திலும் பாட்டெழுதும் சந்தர்ப்பம் எனக்கு தரப்படவில்லை. தேடினேன், கிடைக்கவில்லை என்ற வழக்கமான குற்றச்சாட்டோடு என்னை ஒதுக்கிவிட்டிருந்தார்கள் அங்கிருந்த நிர்வாகிகள். அந்த நேரம் பெரியாரின் திருமணத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நேரம். நண்பர் கருணாநிதி அது பற்றி தனது முரசொலி பத்திரிகையில் எழுதியிருந்தார். முரசொலி அப்போது வாரப்பத்திரிகையாக திருவாரூரிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. கருணாநிதியின் சினிமா தமிழ் நடை எனக்கு பிடித்திருந்தது போலவே அரசியல் தமிழும் எனக்கு பிடித்தது. ஒவ்வொரு பக்கத்திற்கும் தனித்தனி துணை தலைப்புகள் போட்டு
சுமார் 8 பக்கங்கள் அவர் எழுதியிருந்ததாக ஞாபகம். அதைத் தொடர்ந்து திராவிடர் கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் பலர் பிரிவதென்று முடிவு செய்து செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று புதிய கட்சி துவங்கப் போகும் செய்தி வெளிவந்தது. நானும் கருணாநிதியும் துவக்க விழாவுக்கு சென்றிருந்த செய்திகளை வனவாசத்தில் விவரித்திருக்கிறேன். கட்சி துவங்கிய மறுநாள் 1949 செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று கருணாநிதி குடும்பத்தோடு சேலத்தில் குடியேறினார். நான் விடைபெற்று கொண்டு காரைக்குடிக்கு திரும்பிவிட்டேன். சுமார் 1 மாத காலம் காரைக்குடியில் தங்கியிருந்த போது எந்த படத்திலும் எனக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் கோவையில் இருந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸார் சென்னையில் இப்போது சத்யா ஸ்டுடியோவாக இருக்கும் நெப்டியூன் ஸ்டுடியோவை விலைக்கு வாங்கி சென்னைக்கு குடியேறி கொண்டிருந்தார்கள். டைரக்டர் ராம்நாத்தின் டைரக்ஷனில் அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்த மர்மயோகி படத்தின் ஷூட்டிங் மட்டும் கோவையில் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதுவதற்காக என்னை கோவைக்கு அழைத்திருந்தார்கள். அந்த பாடல்களை அங்கே போய் எழுதி முடித்துவிட்டு மீண்டும் காரைக்குடிக்கு திரும்பினேன். 1 மாதம் கழித்து சென்னைக்கு வரும்படி ஜூபிட்டர் பிக்சர்ஸார் எனக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தார்கள். அதன்படி நான் சென்னைக்கு வந்தேன். அப்போது பானுமதி நடித்த ராணி என்ற ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்நாளில் பாடல் எழுதுவது என்பது பிரசவ வேதனை போன்றது. தனனா தனனா என்றொரு தத்தகாரத்தை கொடுத்துவிட்டு வார்த்தைகளையும் கருத்துக்களையும் அதற்குள் திணிக்கச் சொல்வார்கள். உள்ளம் வலிக்கும், உடம்பும் வலிக்கும். நினைப்பதை சொல்லவும் முடியாது. ஏதோ வயிற்றுப்பாட்டுக்காக எழுதி தீர்க்க வேண்டும். அந்த படத்திற்கு CR சுப்பராமன் இசையமைப்பு, தம்பி விஸ்வநாதன் அவருக்கு உதவியாளர், ராமமூர்த்தி வயலின் வாசிப்பவர். பானுமதி பாடுவதாக ஒரு பாட்டு. எனக்கு தத்தகாரம் எழுதி கொடுத்து விட்டார்கள். நானும் சித்திரவதைப்பட்டு பாடலை எழுதி முடித்து விட்டேன். ஒத்திகை பார்ப்பதற்காக பானுமதி வந்தார். பாட்டை வாங்கி பார்த்தார். பார்த்துவிட்டு இது என்ன பாஷை என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். எனக்கு அவமானமாய் போய்விட்டது. பிறகு பாட்டு நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். அந்த நாளில் நட்சத்திரங்களுக்கு முதலாளிகளும் டைரக்டர்களும் பயப்படுவார்கள். நட்சத்திரங்களின் செல்வாக்கு பற்றி எனக்கு கோபம் வரத் தொடங்கியது அன்றுதான். பெரும்பாலும் எழுத்தறிவோ படிப்பறிவோ இல்லாதவர்கள்தான் நட்சத்திரங்களாக வருகிறார்கள். அறிவுள்ளவர்களை கூட அவர்கள் அவமானப்படுத்தி விடுகிறார்கள். நமக்கும் ஒரு காலம் வரும் என்று நான் பொறுமையாக இருந்தேன். என்னை வேறொரு பாடல் எழுதச் சொன்னார்கள். பிறகு அதுவும் எடுபடவில்லை. அப்போது சில கம்பெனிகளில் உடுமலை நாராயண கவிக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. மற்ற பாடலாசிரியர்களை அவர் அலட்சியமாகவே பார்ப்பார். ஒரு நாள் மங்கள விலாசில் CR சுப்பராமனும் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பாடலாசிரியர் KT சந்தானம் ஆகியோர் இருக்கும்போது அது பற்றி விவாதம் வந்தது. நாராயண கவியைப் போல் எழுதுவதற்கு இன்னொருவன் பிறக்கப் போவதில்லை என்று சுப்பராமன் சொன்னார். நான் ஆத்திரத்தோடு அவரைப் போல் 1000 கவிஞர்களை நான் உருவாக்குவேன் என்று சவால் விட்டேன். எல்லோரும் சிரித்தார்கள். சிரித்தவர்களில் சுப்பராமனைத் தவிர மற்ற 3 பேரும் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள். இவனைத் தவிர எவனுமே இல்லை என்று யாரை பற்றி சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த மாபெரும் சமுதாயத்தில் எவனோ ஒருவன் திடீரெனத் தோன்றுவான். அப்படி நாமே உருவாக முடியும் என்று நான் நம்பினேன். அன்று அலட்சியப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் சவால் விடத்தான் என்னால் முடிந்ததே தவிர செய்து காட்டும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. நான் குருகுலத்தில் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்களில் ஒருவராக இருந்த KV ஐயர் அடிக்கடி ஒரு பொன்மொழி சொல்வார். ஒவ்வொருவரும் அவரவருடைய சந்தர்ப்பத்திற்காக காத்திருங்கள் என்பதே அது. நானும் காத்திருக்க முடிவு செய்தேன். எனது சுயசரிதம் அத்தியாயம் 7. சென்னையிலிருந்து திரும்பிய 2 வாரங்களுக்குள் எனது திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திருமணமும் நடந்தேறியது. சொந்தமாக சம்பாதித்து அந்த பணத்தைத்தான் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறு வயது முதலே உண்டு. அதற்கு வாய்ப்பில்லாமல் வீட்டிலே கையேந்த வேண்டிய நிலைமை வந்தது. அது எனக்கு வெட்கமாகவும் இருந்தது. சேலத்திலிருந்தோ சென்னையிலிருந்தோ அழைப்பு வராதா என்று ஏங்கினேன். இந்த நிலையில் 4 மாதங்கள் கழிந்தபின் திடீரென்று சேலத்திலிருந்து ஒரு தந்தி வந்தது. திகம்பர சாமியார் என்ற ஒரு படத்தை ஆரம்பித்திருந்தார்கள். நல்ல வேளையாக யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் அந்த படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. மர்மயோகியில் பாட்டுக்கு 300 ரூபாய் வாங்கிய எனக்கு மாடர்ன் தியேட்டர்ஸார் 500 ரூபாய் வீதம் கொடுத்தார்கள். அன்றைக்கு அது பெரும் தொகைதான். திகம்பர சாமியாருக்கு பாடல் எழுதி முடித்தவுடனேயே எனக்கு கடுமையான ஜுரம் வந்தது. அந்த ஜுரத்தோடு நான் ஹோட்டலில் இருக்கக்கூடாது என்றும் தன் வீட்டுக்கு வரும்படியும் கருணாநிதி அழைத்தார். ஒரு நாள் அவருடன் தங்கினேன்.
அன்று கருணாநிதியின் அன்னையார் சுக்கு கஷாயமும் தூதுவளை ரசமும் வைத்துக் கொடுத்தது இன்னும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. அவர்களுடைய வாஞ்சையும் தாய்மை அன்பும் என்னால் மறக்க முடியாதவை. அந்த நேரத்தில் எனது சகோதரர் ALS கோவையிலிருந்து சென்னைக்கு குடியேறியிருந்தார். சென்னைக்கு சென்று அவருடன் 2 தினங்கள் தங்கினேன். மாலை நேரங்களில் கடற்கரைக்கு சென்று தனியாக அமர்ந்திருப்பேன். எதிர்காலத்தை பற்றி ஏங்கியவர்கள் யாரும் என்னைப் போல் ஏங்கியிருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் தன் திறமை முழுவதையும் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்பதில்லை என்பதை நான் உணர்ந்தேன். கடற்கரையில் உட்கார்ந்து எவ்வளவோ கற்பனைகள் செய்வேன். அவ்வளவும் 8 வருஷங்களுக்கு பிறகுதான் பயன்பட்டன. என் திறமையை முழுக்க பயன்படுத்திக் கொள்ள யாரும் முன்வரவில்லை. கடற்கரை கூட்டமெல்லாம் கலைந்த பிறகுதான் நான் வீடு திரும்புவேன். அவ்வளவு நீண்ட நேரம் சிந்திப்பேன். இந்த நிலையில் திகம்பர சாமியார் முடிந்து மாடர்ன் தியேட்டர்ஸார் தேவகி என்றொரு படம் எடுக்கத் தொடங்கினார்கள். அந்த படத்திற்கு சில பாடல்கள் எழுதும்படி எனக்கு அழைப்பு வந்தது. இந்த அழைப்புகள் சந்தர்ப்பம் கிடைத்தது என்று மகிழ வைத்தனவே தவிர கருத்துக்களை மெட்டுக்குள் திணிக்க வேண்டியிருக்கிறதே என்று வருந்தவும் வைத்தன. அப்போது கருணாநிதி மாடர்ன் தியேட்டர்ஸின் மாத சம்பள ஒப்பந்தம் முடிந்து தேவகி படத்திற்கு தனி ஒப்பந்தம் செய்து கதை வசனம் எழுதி கொண்டிருந்தார். நான் தேவகி படத்திலும் 2 பாடல்கள் எழுதினேன். அடுத்தாற்போல் அவர்கள் எடுத்த சர்வாதிகாரி படத்திற்கு எனக்கு அழைப்பு வரவில்லை. சென்னையில் இருந்த என் சகோதரர் சில படங்களை நெகட்டிவ் உரிமை வாங்கி விநியோகித்துக் கொண்டிருந்தார். அவற்றிலும் எனக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை. அதனால் நான் மனமுடிந்து போகவும் இல்லை. நமக்கு திறமை இருக்கிறது, என்றைக்கும் நாம் முன்னுக்கு வர முடியும் என்று நான் நம்பினேன். ஒரு நாள் விளம்பர ஏஜென்சி நிறுவனமான PS மணி அண்ட் கம்பெனியின் உரிமையாளர் நண்பர் மணி ALS ஆபீஸுக்கு வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, கல்கத்தாவில் ஒரு தமிழ் படம் எடுக்கிறார்கள், SM ஐயர் என்பவர்தான் அதன் பூரண உரிமையை வாங்கியிருக்கிறார், நீங்கள் வசனம் எழுதப் போகிறீர்களா என்று கேட்டார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, போகிறேன், தயவு செய்து ஏற்பாடு செய்யுங்கள் என்றேன். அப்போது உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த SM ஐயரிடம் என்னை அவர் அழைத்து போனார். ஐயர் ஒரு வேடிக்கையான மனிதர். அவருக்கு சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது. தெரிந்திருந்தால் என்னை அவர் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். வேறு யாராவது பிரபலமான எழுத்தாளரை அழைத்து கொண்டு போயிருப்பார். PS மணி என்னை அறிமுகப்படுத்திய பாணியிலிருந்து நான் ஒரு சிறந்த எழுத்தாளன் என்று அவர் முடிவு கட்டிவிட்டார். வசனம் எழுதுவதற்கு என்னை அவர் ஏற்றுக்கொண்ட போது ஒரு சிறிய தொகையும் கொடுத்ததாக நினைவு. கல்கத்தாவிற்கு நான் செல்வதற்கு 10 நாட்கள் இருந்தபோது ஒரு திரைப்பட விழா சம்பந்தமாக டைரக்டர் தேவகி போஸ், நடிகைகள் அனுவா குப்தா, மஞ்சு டே ஆகியோர் சென்னை வந்தார்கள். தேவகி போஸின் ரத்ன தீபம் படத்திற்குத்தான் நான் வசனம் எழுத ஒப்பந்தமாகி இருந்தேன். போஸுக்கும் மற்றவர்களுக்கும் ALS வீட்டில் ஒரு விருந்து வைத்தோம். அங்கே நான் தேவகி போஸிடம் திரைக்கதைகளை பற்றி விவாதித்த முறை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ கல்கத்தாவுக்கு வந்து என்னுடனேயே தங்கிவிடு, உன்னை நான் சிறந்த டைரக்டர் ஆக்குகிறேன் என்று அவர் கூறினார். PS மணி கல்கத்தா மெயிலுக்கு 2 முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் வாங்கி கொடுத்தார். நானும் தம்பி சுப்பிரமணியமும் கல்கத்தாவுக்கு புறப்பட்டோம். அந்த 2 நாள் ரயில் பயணத்திலும் நான் கட்டிய மனக்கோட்டைகள் நாளாக நாளாக பலிக்கத் தொடங்கியதற்கு நான் காரணமல்ல, அந்த பரந்தாமனே காரணம். எனது சுயசரிதம் அத்தியாயம் 8. தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுகின்ற கலைஞர்களை இன்று கேரள கலை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் மிகச்சிறந்த திறமையுள்ளவர்கள் என்பதையும் நிரூபிக்கிறது. திறமையை கண்டுபிடிக்கும் யோக்கியதை தமிழர்களுக்கு இல்லை என்பதையும் அது உறுதி செய்கிறது. அன்று அப்படித்தான் என்னையும் வங்காள பட உலகம் ஏற்றுக்கொண்டது. வங்கத்தில் மட்டுமல்லாது அகில பாரதத்திலும் புகழ்கொடி நாட்டியவர் டைரக்டர் தேவகி போஸ். அவரது வங்காள மொழி படங்களே தமிழகத்தில் பல நாட்கள் ஓடியிருக்கின்றன. பல புதிய நட்சத்திரங்களை, எழுத்தாளர்களை உருவாக்கியவர் டைரக்டர் தேவகி போஸ். இன்று வங்காளத்தில் உள்ள பல கலைஞர்கள் அவரது வாரிசுகளே. அவர்களில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் நீண்ட நாட்கள் கல்கத்தாவில் வாழ முடியுமா என்ற ஐயமும் இருந்தது. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மறந்து வங்காள நண்பர்களுடன் வாழக்கூடிய பக்குவம் மட்டும் எனக்கு இருந்திருக்குமானால் என் வாழ்வே வேறு விதமாக போயிருக்கும். ஒரு எழுத்தாளனாக மட்டுமின்றி தலை சிறந்த டைரக்டராகவும் நான் உருவாகி இருப்பேன். ஆனால் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காததால் கல்கத்தாவுக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணமே கல்கத்தாவில் இறங்கியதும் எனக்கு ஏற்பட்டது. ரயில் பயணத்தில் நான் கட்டிய மனக்கோட்டைகள் நாடு புகழும் எழுத்தாளனாக, கவிஞனாக ஆவது பற்றித்தான். அதற்கு கல்கத்தாவில் எவ்வளவு வாய்ப்பு இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏதோ இதுவும் ஒரு படிக்கட்டு என்ற எண்ணத்தில் தேவகி போஸ் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன்.
அவரது அழகான பங்களாவில் எனக்கும் தம்பிக்கும் தனி அறை ஒன்று கொடுத்திருந்தார்கள். போய் இறங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் ரத்ன தீபம் வசனங்களை வங்க மூலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருந்த திரு சாஸ்திரி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அவர் வங்க மொழியில் பயிற்சி பெற்றவர். பிறப்பாலே தமிழர், வங்கத் தமிழன் என்ற புனைப்பெயரில் அந்நாளில் தினமணி பத்திரிகையில் கட்டுரை எழுதி வந்தார். அவர் கொடுக்கும் மொழிபெயர்ப்பை அழகுபடுத்த வேண்டியதே என் வேலை. ஆரம்பத்தில் உற்சாகமாகத்தான் அந்த வேலையை தொடங்கினேன். அப்பொழுது எழுதிய காட்சிகள் வங்க மூலத்தை விட சுவையாக அமைந்தன. கல்கத்தாவில் எனக்கு அறிமுகமான நண்பர்களில் நான் மறக்க முடியாத நண்பர் விஸ்வநாதன். அவர் ஒரு பேராசிரியர். ஆங்கிலேயர்களை விட அழகாக ஆங்கிலம் பேசுவார். வங்காளிகளை விட அழகாக வங்கமொழி பேசுவார். அழகாக தமிழ் எழுதுவார். பன்மொழி புலமை வாய்ந்தவர். பிறப்பால் தமிழர். வங்காள பேராசிரியர் ஒருவரின் மகளை மணந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மையாரும் ஒரு பேராசிரியை. விஸ்வநாதன் எனது வசனங்களை வங்க மொழியில் மொழிபெயர்த்து சொல்ல கேட்டு டைரக்டர் தேவகி போஸ் என்னை நிரந்தரமாக தன்னிடம் வைத்துக்கொள்ள விரும்பினார். ஆனால் சென்ற 10 நாட்களுக்குள்ளேயே என் மனம் தமிழ்நாட்டை தேடி அலைமோதத் தொடங்கிற்று. குடிப்பழக்கத்தில் எனக்கு சுவை ஏற்பட்ட இடம் என்று கல்கத்தாவைத்தான் குறிப்பிட வேண்டும். ரத்னதீபம் படத்திற்கு சுமார் 20 காட்சிகள் எழுதிய பிறகு சென்னை வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஒருமுறை விமானத்தில் சென்னை வந்து திரும்பினேன். அப்போது பிராட்வே ஹோட்டலில் ஒரு அறை எடுத்துக் கொண்டு தங்கினேன். அந்த தனிமை பல வகையான கற்பனைகளை எனக்கு ஊக்குவித்தது. ரத்ன தீபத்தின் மூலம் எனக்கு புகழ் வரும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. காரணம், வங்க நடிகர்களே தமிழ் பேசி நடித்தார்கள். அதனால் பாக்கி இருந்த காட்சிகளை சிரத்தை இல்லாமல் எழுதினேன். மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு தம்பி சுப்பிரமணியன் சில காட்சிகளை எழுதினான். ஏறக்குறைய 7-8 மாதங்கள் சென்னைக்கும் கல்கத்தாவுக்குமாக மாறி மாறி பறந்து கொண்டிருந்தேன். முற்றாக எல்லாம் எழுதி முடித்த பின் நான் சென்னைக்கே வந்துவிட விரும்பினேன். தேவகி போஸ் எவ்வளவோ புத்திமதிகள் சொன்னார். நான் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தம்பி சுப்பிரமணியத்தை மட்டும் அவரிடம் விட்டுவிட்டு சென்னை திரும்பினேன். அப்போது நண்பர் கருணாநிதி மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒப்பந்தம் முடிந்து சென்னையிலேயே குடியேறி இருந்தார். பராசக்தி என்ற படத்திற்கு வசனம் எழுத திரு P.A. பெருமாள் அவரை அழைத்திருந்தார். நானும் அவரும் பர்கிட் ரோடில் இருந்த நேஷனல் பிக்சர்ஸ் ஆபீஸுக்கு ஒரு முறை சென்றோம். பராசக்தியில் நடிப்பதற்காக நண்பர் சிவாஜி கணேசன் முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அங்கே வந்திருந்தார். அங்கேதான் அவர் தங்கியிருந்தார். கணேசனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். நண்பர் கருணாநிதி P.A. பெருமாளிடம் பராசக்தி படத்திற்கு நான் தான் பாடல்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார். பெருமாளும் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதன் பிறகு அவர் என்னை அழைக்கவும் இல்லை, எழுதச் சொல்லவும் இல்லை. நான் கருணாநிதியோடு அடிக்கடி அந்த கம்பெனிக்கு போவதும் கேலிப்பொருளாக ஆவதுமே வழக்கமாக இருந்தது. நல்ல சந்தர்ப்பத்திற்காக மேலும் காத்திருக்க வேண்டியதுதான் என்ற ஏக்கத்தோடு காரைக்குடிக்கு புறப்பட்டேன். துயரங்களை, ஏமாற்றங்களை ஜீரணித்து எனக்கு பழக்கமில்லை. வாய்விட்டு அழுது விடுவேன். அன்று ரயிலிலும் கொஞ்ச நேரம் அழுதேன். இந்த சோதனைகள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நான் அன்று கருதவில்லை. அந்த கண்ணன் என்னிடம் வைத்த கருணையினாலேயே அவை நன்மையாகவே முடிந்தன. எழுத வேண்டும் என்ற வெறி என்னை ஆட்கொண்டது. நிறைய சிந்தித்தேன். மனம் என்னும் கிடங்கில் அவற்றை போட்டு வைத்தேன். காரைக்குடியில் எனக்கு கிடைத்த தனிமை வீண் போகவில்லை. எனது சுயசரிதம். அத்தியாயம் 9. சினிமா உலகத்தின் வேடிக்கையான நிலை எனக்கு புரிந்தது. பல்லாண்டுகள் படித்து பலமொழி தேர்ச்சி பெற்றவர்கள் யாரும் இந்த துறையில் முன்னேற முடிந்ததில்லை. அரைகுறை படிப்பும் ஆரவாரமும் விரைவில் முன்னேறுகின்றன. முன்னேறி விட்டதாலேயே சாதாரண மனிதர்களின் ஆரவாரம் அதிகமாகி விடுகிறது. சினிமா தொழிலை மட்டுமே நான் பெரிதாக கருதி இருந்தால் அந்த அளவோடு நான் திருப்தியாகி இருந்திருக்க முடியும். ஆனால் அதைவிட பெரிய ஆசை ஒன்றும் எனக்கு இருந்தது. இலக்கியத்துறை முன்னேற்றம் பற்றியதே அது. இலக்கியத்துறையை ஆத்ம திருப்திக்காகவும் சினிமா துறையை வருமானத்துக்காகவும் நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பினேன். அதற்காகவே தான் சினிமா துறையில் புதிய புதிய சந்தர்ப்பங்களை தேடினேன். சென்னைக்கு நான் மீண்டும் திரும்பி வந்தபோது கலைவாணர் NSK மணமகள் என்றொரு படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு வசனம் எழுத கருணாநிதி ஒப்பந்தமாயிருந்தார். செந்தாமரை என்றொரு படத்தை ALS துவக்கி இருந்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி முதலாக இசையமைத்த படம் அது. பீம்சிங்கின் முதல் படம் அது. அதற்கு வசனம் எழுத ராம அரங்கண்ணலை நான் தான் ஏற்பாடு செய்தேன். 2 படங்களிலும் செந்தாமரையில் மட்டும்தான் 2 பாடல் எழுதினேன். அந்த நேரங்களிலெல்லாம் வானளாவிய கற்பனைகள் எனக்கு எவ்வளவோ தோன்றும். அவற்றை செயல்படுத்தும் வாய்ப்புதான் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது.
செந்தாமரையில் நான் எழுதிய பாடல் ஒன்று சரியாக அமையவில்லை என்று உடுமலை நாராயண கவியை அழைத்து திருத்தச் சொன்னார்கள். அவர் 2 நாள் முயற்சி செய்துவிட்டு இதற்கு மேல் இதில் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். அந்த பாடல் நன்றாகவே இருந்தது. ஆனால் புகழ் பெறாத ஒருவன் எழுதியதால் மற்றவர்கள் கண்ணுக்கு குறைவாகவே பட்டது. புகழ் பெற்றுவிட்ட ஒருவன் ஒரு காகிதத்தில் ஏதாவது கிறுக்கி வைத்தால் அதுவும் ஒரு கவிதை போல தோன்றும். புகழ் இல்லாத ஒருவன் எவ்வளவுதான் உயர்ந்த கவிதை எழுதினாலும் அதன் தரம் குறைவாகவே தெரியும். பொதுவாகவே மனிதர்களின் கண்ணோட்டம் இதுதான். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. இன்று நான் தவறாகவே ஒன்றை எழுதிவிட்டாலும் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ளாமல் புது அர்த்தம் கண்டுபிடிக்கிறார்கள் ரசிகர்கள். ஆனால் அன்று நான் சரியாக எழுதியது கூட தவறாக தெரிந்தது. அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய சக்தியும் எனக்கு இருந்தது. காலம் செய்யும் உதவியை கடவுள் செய்ய மாட்டான் என எண்ணி நான் காத்திருந்தேன். வாழ்க்கையில் முன்னேறாத ஒருவன் எவ்வளவோ அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எத்தனையோ பேர்களின் கேலிக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. பட வேண்டிய அனைத்தையும் பட்ட பின்னால் தான் முன்னேற்றம் வருகிறது. அந்த முன்னேற்றம் என்று வரும், எப்படி வரும் என்று தெரியாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நெருங்கிய நண்பர்களுக்கு கூட நான் மிகவும் சிறியவனாக காட்சியளித்தேன். பராசக்தி படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு, கலைவாணர் எடுத்த மணமகளுக்கு பிறகு அவரே பணம் என்றொரு படம் எடுக்க ஆரம்பித்தார். அந்த படத்திற்கு நான் தான் பாடல் எழுத வேண்டும் என்று கலைவாணரும் சொன்னார், கருணாநிதியும் சொன்னார். பெரும்பாலான பாடல்களை நான் தான் எழுதினேன். திமுக பிரச்சாரம் என் பாடல்களில் நிறைந்திருந்தது. அன்றைக்கு அது புதுமையாகவே இருந்தது. படத்தின் சில காட்சிகளுக்கு பொருத்தமாகவும் இருந்தது. வருமானம்தான் நாளுக்கு நாள் ஏறியாக வேண்டுமே, அதுவும் ஏறிற்று. ஆனால் அதுவும் போதாத நிலைக்கு செலவு விரிந்தது. நிதானமாகத்தான் எதுவும் வரும் என்ற நம்பிக்கையை நான் அடிக்கடி உற்பத்தி செய்து கொண்டு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்தேன். திடீரென்று ஒரு நாள் மாடர்ன் தியேட்டர்ஸிலிருந்து தந்தி வந்தது. புறப்பட்டு போனேன். அப்போது அவர்கள் கல்யாணி என்ற ஒரு படத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு இசையமைப்பாளர் என்று ஒருவரும் இருந்தார். ஆனால் ஹிந்தி இசைக்கு ஸ்வரங்கள் எழுதிக் கொள்வது மட்டுமே அவரது வேலை. நான் போனதும் சில ஹிந்தி ரெக்கார்டுகள் என் கையில் தரப்பட்டன. அதை போட்டு போட்டு பார்த்து பாட்டெழுத வேண்டியதுதான் என் பணி. நிம்மதியான வேலை. 3 நாட்களுக்குள் எல்லா பாடல்களையும் எழுதி முடித்தேன். சுமார் 3000 ரூபாய் வரை கையிலே பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பிய போது உடம்பில் புது உற்சாகம் இருந்தது. ஆனால் அதில் நான் எழுதிய பாடல் எதுவும் எனக்கு ஆத்ம திருப்தி அளிக்கவில்லை. மனோதர்மத்துக்கு எழுதுவது போல் இசைக்கு எழுதுவது அவ்வளவு சுவையாக இருக்காது. இருப்பினும் மற்றவர்கள் இசைக்கு எழுதினால் எப்படி எழுதுவார்களோ அதைவிட நன்றாகவே எழுதியிருந்தேன். செய்யும் வேலையை செம்மையாக செய்ததனால்தான் எனக்கு நல்ல எதிர்காலமே பிறந்தது என்று நான் நம்புகிறேன். எனது சுயசரிதம் அத்தியாயம் 10. கல்யாணிக்கு பிறகும் மாடர்ன் தியேட்டர்ஸில் மட்டுமே எழுதுகிற வாய்ப்பு இருந்தது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வசனம் எழுதிய வளையாபதிக்கும் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய திரும்பிப்பார் படத்திற்கும் நான் பாடல் எழுதினேன். எந்த பாட்டென்று நினைவில் இல்லை. எனக்கே நினைவில்லை என்னும் போது வேறு யார் அதை கவனத்தில் வைத்திருக்கப் போகிறார்கள்? அன்று என் இஷ்டப்படி எழுத விட்டிருந்தால் அதைவிட கொஞ்சம் நன்றாக எழுதியிருப்பேன் என்பது உண்மை. ஆனால் அன்றே பிரபலமாகி இருப்பேன் என்று சொல்ல முடியாது. காரணம், MS விஸ்வநாதனுடனோ KV மகாதேவனுடனோ இன்றைக்கு உட்கார்ந்து எழுதுவது போல் அன்றைக்கு நான் எழுதியிருக்க முடியாது. காரணம், இசை பற்றியும் தாளம் பற்றியும் பிற்காலத்தில் தான் நான் அறிந்து கொண்டேன். காலம் சென்ற திரு G. ராமநாதன் திறமை மிகுந்தவர் என்றாலும் அவரோடு நான் உட்கார்ந்து எழுதியது மிகவும் குறைவு. ஆகவே எனது அன்றைய அறிவுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப அன்று கிடைத்த சந்தர்ப்பமே பெரிது என்றுதான் சொல்ல வேண்டும். திரும்பிப்பார் படத்திற்கு பாடல் எழுதி முடித்த சில நாட்களுக்குள் கள்ளக்குடி போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக என் பெயர் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் நான் போராட்டத்திற்கு போனேன். அது பற்றி வனவாசத்தில் விரிவாக குறிப்பிட்டுள்ளேன். போராட்டத்தில் நான் கைது செய்யப்பட்டு என் மீது வழக்கு நடந்தபோது கையில் பணமில்லாமல் திண்டாடினேன். ஏதாவது உதவி கேட்கலாம் என்று சேலத்திற்கு திரு TRS அவர்களை பார்க்க போனேன். நான் போய் சேர்ந்த அன்று மாலையில்தான் திரு TRS அவர்களை பார்க்க முடிந்தது. முதலில் பணம் கேட்டதும் இப்போது ஒன்றும் பணம் இல்லை என்று கூறிவிட்டார். நான் மிகுந்த கவலையோடு பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். போகும்போது அவர் உட்கார்ந்திருக்கும் அறையை கடந்துதான் போக வேண்டும். மிகுந்த சோகத்தோடு நான் போய்க் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். மேன், இங்கே வா என்றார். நான் மிகுந்த பயபக்தியோடு அவர் எதிரே போய் நின்றேன். ஒரு முழு படத்துக்கு கதவசனம் பாடல் எழுதி கொடுக்கிறியா என்றார். நான் மகிழ்ச்சியோடு எழுதுகிறேன் என்றேன்.
அப்படியானால் இங்கேயே தங்கிக் கொள்ள வேண்டும், வழக்குக்கு மட்டும் போய் வரலாம் என்றார். அதற்கும் சரி என்றேன். சுலைமானை கூப்பிட்டு 500 ரூபாய் கொடுக்கும்படி சொன்னார். பெற்றுக்கொண்டு புறப்பட்ட போது மனதில் மீண்டும் ஒரு தற்காலிக நிம்மதி இருந்தது. திருச்சியில் வழக்கு நடந்த காலங்கள் மிகவும் கொடுமையான காலங்கள். 4 நாட்களுக்கு ஒரு முறை வாய்தா போடுவார் மேஜிஸ்ட்ரேட். அந்த அலைச்சலில் எழுதுவதற்கு தேவையான நிம்மதியே இல்லாமல் இருந்தது. என் வாழ்க்கையில் நிம்மதியில்லாத சூழ்நிலையில்தானே ஒவ்வொன்றையும் எழுதினேன். அதுபோலவே இல்லற ஜோதியையும் எழுதி முடித்தேன். முழுவதையும் எழுதி முடித்து வசனத்தின் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு போனேன். எதை எழுதினாலும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நானும் கருணாநிதியும் வைத்திருந்த சம்பிரதாயப்படி கருணாநிதியின் பார்வைக்காக சிறைச்சாலைக்குள் அனுப்புவதற்காகவே அதை திருச்சிக்கு கொண்டு போனேன். ஒரு வார்டர் மூலம் அதை சிறைச்சாலைக்குள் கொடுத்தனுப்பினேன். ஆனால் அதற்குள் எனக்கும் கருணாநிதிக்கும் இடையே திருச்சி நண்பர்கள் சிலர் வத்தி வைத்து விட்டனர். கருணாநிதியை சிறைச்சாலையில் சந்தித்து நீங்கள் இல்லாததால் அவர் வசனம் எழுத ஆரம்பித்து விட்டார் என்று அவரிடம் கூறியிருக்கின்றனர். அதனால் நான் கொடுத்தனுப்பிய வசனங்களை பாராமலேயே மறுநாள் திருப்பி அனுப்பிவிட்டார் கருணாநிதி. அவருடன் நேரில் பேச வாய்ப்பில்லாததால் நான் மற்றவர்களிடமும் அது பற்றி பேசவில்லை. இல்லற ஜோதி படம் 3/4 முடிகிற நேரத்தில் தான் நான் தண்டிக்கப்பட்டேன். நான் தண்டிக்கப்படும் முன்பு தன் தண்டனை காலம் முடிந்து கருணாநிதி வெளியே வந்துவிட்டார். இருவரும் ஒருமுறை சந்தித்தோம். அப்பொழுது இல்லற ஜோதிக்காக அனார்கலி என்றொரு நாடகத்தை நான் எழுதியிருந்தேன். அந்த நாடகத்தை கொஞ்சம் திருத்திக் கொடுக்கும்படி கருணாநிதியிடம் TRS சொன்னார். கருணாநிதி என்னிடம் கேட்டார். நான் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை என்று கூறிவிட்டேன். மறுநாள் நான் தீர்ப்புக்காக திருச்சிக்கு போய் தண்டிக்கப்பட்டேன். தண்டிக்கப்பட்ட சில நாட்களிலேயே என்னையும் மற்ற நண்பர்களையும் ஜாமீனில் எடுத்து செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் செய்தார்கள். 10வது நாளே அப்பீல் விசாரணைக்கு வந்து மீண்டும் தண்டிக்கப்பட்டேன். அன்றிலிருந்துதான் எனக்கும் கருணாநிதிக்கும் பகைமை தொடங்கிற்று என்று கூற வேண்டும். எனது சுயசரிதம் அத்தியாயம் 11. நானும் அன்பில் தர்மலிங்கம் மற்றும் 24 தோழர்களும் 18 மாத கடுங்காவல் தண்டனை பெற்று திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது என் மனம் குடும்பத்தை பற்றி கூட நினைக்கவில்லை. இல்லற ஜோதி எப்படி ஓடுமோ என்றே நினைத்து கொண்டிருந்தது. கருணாநிதிக்கும் நமக்கும் பகை மூட்டி விட்டார்களே என்ற கவலையும் இருந்தது. இவ்வளவு நாள் பழகியும் திடீரென்று மாறிவிட்டாரே கருணாநிதி என்ற கோபமும் அவர் மேலே பிறந்தது. உடல் இரும்பு கம்பிகளுக்கு நடுவிலே இதயமோ இல்லற ஜோதி, கருணாநிதி, குடும்பம், எதிர்காலம் என்று ஒவ்வொன்றாக எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தது. 2-3 நாட்கள் மரண தண்டனை கைது போல் காட்சியளித்தேன். அன்பில் தர்மலிங்கம் தான் எனக்கு ஆறுதல் சொல்லும் நண்பராக இருந்தார். ஒன்றும் அறியாமல் எங்கோ புறப்பட்டு எங்கேயோ வந்திருப்பதாகவே எனக்கு தோன்றிற்று. 18 மாதங்கள் கழித்து விடுதலையாகும் போது நமது நிலை எப்படி இருக்குமோ? இல்லற ஜோதி படம் வெற்றி பெற்று தயாரிப்பாளர்கள் நம்மை தேடி வருவார்களோ, இல்லை தோல்வியுற்று நம்மை மறந்து விடுவார்களோ என்றெல்லாம் பல சிந்தனைகள். இந்த ஏக்கத்தில் இருந்து விடுபடவும் சிறைச்சாலையை பழகிக்கொள்ளவும் எனக்கு 7-8 நாட்கள் ஆயின. மாங்கனி என்றொரு காவியத்தை அங்கேதான் எழுதத் தொடங்கினேன். அதுவும் சில நாட்களுக்குள்ளேயே எழுதி முடிக்கப்பட்டது. பிற்காலம் அதற்கொரு புகழ் வரப்போகிறது என்று அப்போது எனக்கே தெரியாது. சிறைச்சாலையில் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருப்பேன். புதிய கதைகளை சிந்திப்பேன். வெளியே போய் எழுதி குவிக்க வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொள்வேன். விடுதலைக்கு எவ்வளவோ நாள் இருக்கிறதே என்று ஏங்குவேன். ஏக்கம், உற்சாகம், பயம், துணிச்சல் எல்லாம் மாறி மாறி தோன்றின. இந்த நிலையில் நான் சிறைக்கு சென்ற சில மாதங்கள் சென்று இல்லற ஜோதி வெளியாயிற்று. திருச்சியில் வெளியான தியேட்டர்காரர்களுக்கு நான் கடிதம் கொடுத்து சில வார்டர்களையும் படம் பார்க்க அனுப்பினேன். அவர்களெல்லாம் படம் பார்த்துவிட்டு வந்து படம் மிகவும் பிரமாதம் என்றார்கள். என்னை திருப்திப்படுத்துவதற்காகவே அவ்வாறு சொன்னார்கள். படம் ரிலீஸான சில நாட்கள் கழித்து உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்காக அப்பீல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றம் எங்களை ஜாமீனில் விடும்படி உத்தரவிட்டது. அந்த உத்தரவு திருச்சிக்கு வந்து நாங்கள் வெளியே வர 4-5 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் கருணாநிதி முரசொலி என்ற வார இதழை ஆரம்பித்திருந்தார். அதன் முதல் இதழ் சிறைச்சாலைக்குள்ளேயே எங்களுக்கு கிடைத்தது. அதில் அவர் இல்லற ஜோதிக்காக எழுதிய அனார்கலி நாடகத்தை அப்படியே பிரசுரித்திருந்தார். அது என்னை மிகவும் புண்படுத்திற்று. சிறைச்சாலையில் என்னுடன் இருந்த நண்பர்களும் நீங்கள் இதை சும்மா விடக்கூடாது என்று தூண்டிவிட்டார்கள்.
சிறையிலிருந்து நாங்கள் வெளியே விடப்பட்டபோது மாலை 5 மணி. நேரே ராக்ஸி தியேட்டருக்குத்தான் நான் ஓடினேன் இல்லற ஜோதி படம் பார்க்க. என்னோடு தோழர்கள் MS மணியும் அன்பில் தர்மலிங்கமும் வந்தார்கள். கொட்டகைக்குள் நுழைந்தவுடனேயே படம் வெற்றி என்பதை நான் கண்டுகொண்டேன். அன்று நான் எழுதிய வசனங்களையும் பாடல்களையும் நானே ரசித்துவிட்டு சென்னை திரும்பினேன். சென்னைக்கு வந்ததும் முதல் வேலையாக தென்றல் என்னும் வாரப்பத்திரிகையை ஆரம்பித்து நான் எழுதிய அனார்கலி நாடகத்தை அப்படியே பிரசுரித்தேன். எனது சுயசரிதம் அத்தியாயம் 12. அனார்கலி நாடகம் பிரசுரிக்கப்பட்டதும் திமுகவுக்குள் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கருணாநிதி எழுதியது நன்றாக இருக்கிறது என்று சிலரும், கவிஞர் நடையே நடை என்று சிலரும், இவர் எழுதும் படத்துக்குள் அவர் புகுந்து கொள்ளலாமா என்று சிலரும், என்ன இருந்தாலும் இதை பிரசுரித்தது தவறு என்று சிலரும் பேசத் தொடங்கினார்கள். அது மட்டுமின்றி உங்களை விடவா அவன் பெரியவன் என்று கருணாநிதியையும், உங்களுடைய அறிவு கருணாநிதிக்கு வருமா என்று என்னையும் தூண்டிவிட்டார்கள். தூபம் போட 10 பேர் கிடைத்துவிட்டால் பேயாடும் ஆட்டம் குறையுமா என்ன? நான் ஒவ்வொரு இதழிலும் ஜாடையாக கருணாநிதியை கிண்டல் செய்ய ஆரம்பித்தேன். உண்மையில் கருணாநிதி இந்த பிரச்சனையில் இருந்து ஒதுங்கிவிடத்தான் விரும்பினார். அந்த நேரத்தில் நான் தான் தவறு செய்தேன். அதனால் அவரும் பதிலுக்கு பதில் எழுத வேண்டியதாயிற்று. இருவரும் இலைமறை காயாக எழுதியதால் கட்சியின் கீழ்மட்ட தொண்டனுக்கு அவை புரியவில்லை. அதனால் தகராறு பெரிதாகாமல் இருந்தது. கருணாநிதிக்கும் எனக்கும் பகைமை ஏற்பட்டதில் கருணாநிதிக்கு வேண்டாத சில பேச்சாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை மட்டும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த நிலையில் கருணாநிதிக்கு புதிய படங்களுக்கான சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டன, எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் எப்படியும் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு பலமாக இருந்தது. தென்றலில் நான் எழுதிய எழுத்துக்கு இருந்த வரவேற்பு அந்த நம்பிக்கையை உறுதி செய்தது. ஒரு நாள் நான் தென்றல் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்த போது அந்நாளில் நல்ல கேமராமேனாக விளங்கிய திரு R.R. சந்திரன் உள்ளே வந்தார். தான் புதிதாக எடுக்கப் போகும் படத்துக்கு நான் கதை வசனம் எழுத வேண்டும் என்று கேட்டார். திரு R.R. சந்திரனை எனக்கு முன்பே தெரியும். திரு P.A. பெருமாளோடு அவரை நான் சந்தித்திருக்கிறேன். சந்திரன் ஒரு வெகுளி, கள்ளம் கபடம் இல்லாதவர். அவர் அன்பாக பேசுகிற முறையிலேயே யாரும் மயங்கி விடுவார்கள். எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டதென்ற மகிழ்ச்சியில் நான் ஒப்புக்கொண்டேன். அந்த படத்துக்கு நானே ராஜா என்பது நான் தந்த தலைப்பு தான். ஆசையோடு அந்த படத்துக்கு வசனம் எழுதினேன் என்பதை விட வெறியோடு எழுதினேன் என்பது பொருந்தும். துள்ளும் தமிழும் சுவையான உவமைகளும் வந்து வந்து விழுந்தன. நாட்டம் முழுவதும் வசனத்திலேயே இருந்ததால் கதை கோட்டை விடப்பட்டது என்பதும் உண்மை. நானே ராஜாவுக்கு எழுதி கொண்டிருக்கும் போதே திரு B.S. ரங்கா அவர்கள் தன் படத்திற்கு திரைக்கதை வசனம் பாடல் 3 எழுதும்படி அழைத்தார். அந்த படத்தையும் நீங்கள் இன்றைக்கு பார்த்தால் ரசிக்க முடியும். நானே ராஜா படம் வெளியாகி வெற்றி பெறாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் கருணாநிதிக்கும் எனக்கும் இடையே பகைமை முற்றாக வளர்ந்து விட்டது. அப்போதுதான் திமுகவில் இருந்து நண்பர் சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போய் திரும்பினார். அதிலே யாருக்கும் வராத கோபம் எனக்கு வந்தது. அவரை கிண்டல் செய்து நான் எழுதினேன். அப்போது தென்றல் திரை என்ற ஒரு சினிமா பத்திரிகையையும் ஆரம்பித்திருந்தேன். அந்த பத்திரிகையிலும் சிவாஜியை தாக்கினேன். இருந்த ஒரு எதிரி போதாதென்று அவரையும் எதிரியாக்கி கொண்டேன். அவர்கள் இருவரும், அதாவது கருணாநிதியும் சிவாஜியும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். கருணாநிதியும் சிவாஜியும் சேர்ந்து கொண்டார்கள் என்ற உடனேயே டெலிஃபோனில் MGR என்னை அழைத்தார். தன்னுடைய படங்களுக்கெல்லாம் நான் தான் எழுத வேண்டும் என்றார். சிவாஜி எதிரியானதால் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போது MGR நடித்த மதுரை வீரன் படத்துக்கு மட்டும்தான் வசனம் எழுதி கொண்டிருந்தேன். கிருஷ்ணா பிக்சர்ஸ் லேனா செட்டியாருக்கு என்னிடம் அபிமானம் உண்டு. மற்றவர்களைப் போல் அவர் என்னை கவிஞர் என்றோ கண்ணதாசன் என்றோ அழைப்பதில்லை, செட்டியாரே என்றுதான் அழைப்பார். அந்த படத்தோடு வேறு சில படங்களுக்கும் MGR என்னை சிபாரிசு செய்தார். அந்த உற்சாகத்தில் சிவாஜியை நான் மேலும் மேலும் தாக்கினேன். தெனாலிராமன் படத்து ஸ்டில் ஒன்றை போட்டு சிவாஜி படுகுழிக்கு போகப் போவதாக எழுதினேன். ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜிக்கும் எனக்கும் கைகலப்பே ஏற்பட இருந்தது. நண்பர்கள் தடுத்து விட்டார்கள். இது பற்றி கலைவாணர் NSK-யிடம் பேசினேன். இத்தனைக்கும் எனக்கும் சிவாஜிக்கும் ஆத்திரமான வாக்குவாதம் நடந்தபோது இருவருக்கும் கைகால் நடுங்கும் உணர்ச்சிதான் இருந்தது. ஆனால் 2 பேரும் செருப்பெடுத்து கொண்டு சண்டை போட்டதாக பத்திரிகைகள் செய்தி போட்டன. அப்பொழுது சினிமா உலகிற்கே கலைவாணர் தான் மூத்தவராக விளங்கினார் என்பதால் அவரிடமே நடந்ததை சொன்னேன். அவர் என்னையும் கண்டித்துவிட்டு சிவாஜியையும் டெலிஃபோனில் கூப்பிட்டு கண்டித்தார்.
பிறகு மறுநாள் சிவாஜியும் கருணாநிதியும் போய் கலைவாணரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதை நம்பி அவசரத்தில் அவரும் ஒரு தவறு செய்துவிட்டார். எனது சுயசரிதம் அத்தியாயம் 13. என்னை பற்றி ஏதேதோ எழுதி தினத்தந்தியின் முதல் பக்கத்தில் அதை பிரசுரித்து விட்டார் கலைவாணர். அவரும் அவசரக்காரர், நானும் அவசரக்காரன். எங்கள் இருவரையும் மோதிக்கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று கருணாநிதி எண்ணியதற்கு சிவாஜி ஒத்துழைத்தார். அந்த வலையில் கலைவாணர் விழுந்து விட்டார். நானாவது கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கலாம். கலைவாணரை எனக்கு எதிரியாக்கிவிட்டால் தங்கள் வேலை குறைந்தது என்று சிவாஜியும் கருணாநிதியும் நினைக்க, அதை அறியாத நான் அவர்கள் நினைத்தது போலவே நடந்து கொண்டு விட்டேன். மறுநாளே கலைவாணரை பற்றி தினத்தந்தியில் நானும் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். இப்பொழுதெல்லாம் என்னை பற்றி சொல்லுகிறார்களே, நான் எதையாவது எழுதினால் நிதானம் இல்லாமல் எழுதுகிறேன் என்று. அதையே நான் கலைவாணரை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த விளம்பரம் வந்த அன்று மாலை கிருஷ்ணா பிக்சர்ஸில் நான் இருந்தபோது கலைவாணர் வந்தார். ஆத்திரத்தோடு, கண்ணதாசன் இங்கே வா என்றார். நான் போனேன். என்ன பேச நினைத்தாரோ ஒன்றும் பேச முடியவில்லை. நான் குடிக்கிறேன், ஆனால் பர்மிட் வச்சுக்கிட்டு குடிக்கிறேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். எம்ஜி ராமச்சந்திரன் என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு நான் வருத்தப்படுறேன்னா நான் போன்னு சொல்லிட்டேன் என்றார். நான் உடனே தாழ்ந்த குரலில், நீங்கள் போய் சிவாஜிக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்கலாமா என்று கேட்டேன். நான் அன்பாக பேச பேச அவருக்கும் வருத்தம் வந்துவிட்டது. நான் செஞ்சது தப்பு தான், நான் அதில் தலையிட்டிருக்கக்கூடாது என்றார். கலைவாணர் உள்ளம் கள்ளம் கவடமற்ற குழந்தை உள்ளம். அவர் மீது எந்த குறை சொன்னாலும் நான் என்றைக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பது உலகமறிந்த ஒன்று. ஆனால் அந்த பழக்கத்தினால் அவர் சமுதாயம் வெறுக்கக்கூடிய எந்த ஒழுக்கக்கேட்டிலும் ஈடுபட்டதில்லை. குடிப்பதும் தவறுகளுக்கென்றே தங்களை ஒப்புக் கொடுத்து விட்ட பெண்களுடன் ஈடுபடுவதும் ஒரு தனி மனிதன் தன் உடல்நிலைக்கும் வசதிக்கும் ஏற்ப செய்யும் தவறே தவிர அதனால் சமுதாயத்தின் எந்த அங்கமும் பாதிக்கப்படுவதில்லை. இதை நான் எப்பொழுதுமே கூறி வந்திருக்கிறேன். ஒழுக்கம் 2 வகைப்படும். ஒன்று தார்மீக ஒழுக்கம், இன்னொன்று சமுதாய ஒழுக்கம். குடிப்பது, விலை மாதரோடு விளையாடுவது இவை எல்லாமே தார்மீக ஒழுக்கத்திற்கு விரோதமாக இருக்கலாம். சர்க்கார் நிலத்தை திருடுவது, அடுத்தவன் சொத்தை அபகரிப்பது போன்ற ஒழுக்கக்கேடாக இவற்றை கொள்ள முடியாது. தன்னை அழித்து கொள்ளும் ஒரு மனிதன் எல்லோருடைய இரக்கத்துக்கும் ஆளாகிறான். ஆனால் ஏதோ தவிர்க்க முடியாத கவலையும் காரணமும் இருந்துதான் அவன் தன்னை அழித்துக் கொள்கிறான். அத்தகைய வர்க்கத்தில் கலைவாணரும் ஒருவராகத்தான் இருந்தார். ஆனால் சமுதாயத்தில் அவரை போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதனை காண்பது அரிது. 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துவிட்டு 6 வருடங்கள் விளம்பரங்கள் செய்து கொள்ளும் உலகத்தில் விளம்பரம் இல்லாமலேயே அவர் அள்ளி கொடுத்தார். அதனால் புகழ் வரும் என்று எண்ணி அவர் செய்ததில்லை. அவரால் கொடுக்காமல் இருக்க முடியாது, அவ்வளவுதான். யாராவது அழுவதை பார்த்தால் அவரும் அழுது விடுவார். அதனால் பலர் அழுவது போல் நடித்து அவரிடம் பணம் வாங்கி போவது உண்டு. அவரிடம் வேலை பார்த்தவர்களில் பெரும்பாலோர் அவரை ஏமாற்றினார்கள். ஏறக்குறைய என் கதைதான். ஏமாற்றியவனே ஒரு நாள் அழுவது போல் நடிப்பான். அதையும் நம்பி அவனை மன்னித்து விடுவார். எனக்கும் அவருக்கும் இறைவன் எல்லா வகைகளிலும் ஒற்றுமையை படைத்திருக்கிறான். கதை எழுத உட்கார்ந்தால் அவருக்கு வரும் கற்பனை போல் உலகத்திலேயே எவனுக்கும் வருமா என்பது சந்தேகமே. அவர் சம்பந்தப்பட்ட படங்களில் அவர் பாடிய பாடல்களின் பல்லவி பெரும்பாலும் அவர் எழுதியதாகவே இருக்கும். ஈரக்கசிவுள்ள நிலத்தில் செழுமையான செடிகொடிகள் முளைப்பது போல் இரக்கம் மிகுந்த அந்த உள்ளத்தில் அற்புதமான கற்பனைகள் தோன்றிக் கொண்டிருந்தன. அந்த உயர்ந்த மனிதரின் துயரங்களுக்கு காரணமானவர்கள் இன்றைக்கு இறைவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்றே அவரிடம் இறைவனும் பரிவு காட்டினான் என்பதை குறிக்கும். ஆகவே அன்றைக்கு கிருஷ்ணா பிக்சர்ஸில் அவரிடம் நான் தாழ்ந்து போனதில் அர்த்தம் உண்டு. நான் தாழ்ந்ததும் அவரும் தாழ்ந்தது 2 குழந்தைகளுக்கிடையே சமரசம் ஏற்பட்டது போன்ற நிலையில் இருந்தது. வீழ்வாரை வீழா முன் மேலெடுத்து தான் தாழ்வான் என்ற கம்பனின் வாக்குப்படி ஒருவருக்கொருவர் தாழ்ந்து ஒரு புது மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டோம். அவர் உடனேயே என் தோளில் கை போட்டு, வா கொஞ்சம் குடிக்கலாம் என்றார். எனது சுயசரிதம் அத்தியாயம் 14. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கும் சிவாஜிக்கும் ஏற்பட்ட தகராறில் கலைவாணர் தலையிடவில்லை. அந்த நாளில் தெனாலிராமன் படத்தை தவிர சிவாஜி நடித்த படங்கள் எதற்கும் நான் வசனம் எழுதவும் இல்லை, பாடல் எழுதவும் இல்லை. நான் எழுதக்கூடாது என்று சிவாஜி தடை எதுவும் போடவில்லை. எனக்கு வாய்ப்புகள் கிட்டவில்லை, அவ்வளவுதான். அதே நேரத்தில்
தான் நடித்த படங்கள் பலவற்றிற்கு நான் தான் வசனம் எழுத வேண்டும் என்ற எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் உள்ள வேற்றுமை இதுதான். சிவாஜி தனக்கு வேண்டியவர் என்பதற்காக ஒருவரை தனது படங்களில் போடும்படி சிபாரிசு செய்வதும் இல்லை, வேண்டாதவர் என்பதற்காக ஒருவரை போடக்கூடாது என்று தடுப்பதும் இல்லை. எம்ஜிஆரோ தனக்கு வேண்டியவரை சிபாரிசு செய்வார். அந்த வகையில் நான் அவருக்கு வேண்டியவனாக இருந்ததால் தனது நாடோடி மன்னன் படத்திற்கும் எழுதச் சொன்னார். வேறு சிலரிடமும் சிபாரிசு செய்தார். என்னை கூட்டாளியாக சேர்த்து கொண்டு ஒரு புதிய படக்கம்பெனியும் துவக்கினார். பவானி என்று பெயரிடப்பட்ட அந்த படம் பாதியிலேயே நின்று போயிற்று. மதுரை வீரன் வெளிவந்து வெற்றி கொடி நாட்டியதும் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன், ராணி சம்யுக்தா, ராஜா தேசிங்கு ஆகிய படங்களுக்கு நான் ஒப்பந்தம் செய்யப்பட்டேன். இவற்றில் ராணி சம்யுக்தா படம் என்னுடைய தூண்டுதலின் பேராலேயே எம்ஜிஆரை வைத்து எடுக்கப்பட்டது. அந்த காலங்கள் எனது வாழ்க்கையில் பிரகாசமான காலங்களாகவும் இல்லை, இருண்டும் கிடக்கவில்லை. அமைதி இல்லாதவனாக, அலைபாயும் மனம் படைத்தவனாக, குழப்பங்களில் சூழ்ந்தவனாக நான் இருந்தேன். இந்த 2 படங்களில் வந்து கொண்டிருந்த வருமானத்தை தென்றல் பத்திரிகை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அந்த காலங்களில்தான் எனது தொடர் கட்டுரைகள் சிலவும் காவியங்கள் சிலவும் அரைகுறையாக நின்று போயின. இப்போது போல் அன்று மன நிம்மதி இல்லை என்றாலும் அப்போது அசாத்திய துணிச்சலும் வெறித்தனமும் இருந்தன. அந்த வெறித்தனத்தால் என்ன எழுதுகிறோம், எவரை பற்றி எழுதுகிறோம் என்ற விவஸ்தை இல்லாமல் எல்லோரையும் தாக்கி எழுதி அரசியலிலும் கலை உலகிலும் விரோதிகளை தேடிக்கொண்டேன். இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. யார் யார் என்னிடம் உண்மையிலேயே பற்று வைத்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் நான் விரோதித்துக் கொண்டேன். உதாரணத்திற்கு, பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் என்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவராம். கல்லூரி வகுப்பிலேயே இலக்கியம் படிப்பதென்றால் இதைப்படி என்று தென்றல் பத்திரிகையை தூக்கி மாணவர்கள் நடுவே போடுவாராம். அவரை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக தாக்கி எழுதி விரோதித்துக் கொண்டேன். அன்று நான் எழுதிய எழுத்துக்களை இப்பொழுது படித்து பார்த்தால் ஒரு சில எழுத்துக்கள் ஒரு மேதையிடமிருந்து தோன்றியது போலவும், வேறு சில எழுத்துக்கள் ஒரு பைத்தியக்காரனிடமிருந்து பிறந்தது போலவும் தோன்றுகின்றன. துக்ளக் மன்னன் தலைநகரை மாற்றியது போல் அப்போது நானும் என் குடும்பத்தை காரைக்குடிக்கு மாற்றி சில மாதங்களில் சென்னைக்கே வந்து சேர்ந்தேன். தொழில்துறையில் நான் வசனகர்த்தாவாக மட்டுமே இருந்ததால் அதிக படங்களுக்கான வாய்ப்பில்லை. வாய்ப்பு கிடைத்த 2 படங்களை பொறுமையின்மையால் கைவிட்டு விட்டேன். அந்த நாளில்தான் முதலாக ஒரு படம் எடுப்பதற்கு திரு MMA சின்னப்பா தேவர் சென்னை வந்திருந்தார். அவரது படத்திற்கு எழுத ஒப்புக்கொண்ட 2 வசனகர்த்தாக்கள் சரிவர எழுதி கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தோடு என்னிடம் வந்து கேட்டார். நான் ஒப்புக்கொண்டு எழுதத் தொடங்கினேன். எனது அமைதியற்ற போக்கினால் அவரது பொறுமையையும் சோதித்தேன். அப்போது என்னிடம் உதவியாளராக இருந்த ஐயா பிள்ளை என்பவரை பாக்கி காட்சிகளை எழுதி முடிக்கும்படி கேட்டுக்கொண்டு படத்தில் ஐயா பிள்ளை பெயரையே போடுமாறு சின்னப்ப தேவரையும் கேட்டுக்கொண்டேன். அதுவரையில் நான் எழுதிய 7-8 காட்சிகளையும் தேவர் மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பார். இன்றைக்கும் கூட அவருக்கு அந்த வசனங்கள் ஞாபகம் இருக்கின்றன. தாய்க்கு பின் தாரம் என்ற அந்த படம் வெற்றி கொடி நாட்டியது. எம்ஜிஆருக்கு மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், நாடோடி மன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து தோல்வி படங்கள் வெளிவரத் தொடங்கின. சுமார் ஓராண்டு காலம் அவர் நடித்து வெளிவந்த எல்லா படங்களும் தோல்வி கண்டன. அவற்றில் நான் எழுதிய படமும் அடங்கியிருந்தது. இருப்பினும் மகாதேவி என்ற படத்திற்கு நான் ஒப்பந்தம் செய்யப்பட்டேன். கொஞ்ச நாட்களில் 1957 ஆண்டு பொதுத் தேர்தல் வந்தது. வருமானம் குறைவாக இருந்த நிலையில் கோமாளி போல காட்சியளித்த என்னை இன்னும் பெரிய கோமாளியாக்க தேர்தல் களத்திலும் தள்ளிவிட்டார்கள் எனது நண்பர்கள். எனது சுயசரிதம், அத்தியாயம் 15. சென்னையில் நான் பத்திரிகை நடத்திய இடம் 1000 விளக்கு பகுதியாகும். அந்த தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியிலேயே நான் போட்டியிட்டிருந்தால் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொண்டு காலனா செலவும் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் விதிவிட்ட வழி என்னை திருக்கோஷ்டியூர் வரை இழுத்து கொண்டு போயிற்று. நான் நின்றிருக்க வேண்டிய 1000 விளக்கு தொகுதியில் ஆசை தம்பி நின்று உண்மையிலேயே காலனா கூட செலவில்லாமல் வெற்றி பெற்றார். அவருக்கு டெபாசிட் பணம் கூட கட்சிதான் கட்டிற்று. நானோ திருக்கோஷ்டியூர் தொகுதியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளாமல் அதிலே என்னுடைய ஊரும் அடங்கி இருந்ததால் ஒப்புக்கொண்டு விட்டேன். மகாதேவி படம் தயாரித்த சுந்தர்ராவ் நட்கர்னியும் சின்னப்பா தேவரும் தான் ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தார்கள்.
அந்த தேர்தலை பற்றிய விவரங்களை நான் வனவாசத்தில் தெளிவாக கூறியிருப்பதால் இங்கே விவரிக்கவில்லை. அந்த தேர்தலில் என் பணமும் போயிற்று, கௌரவமும் போயிற்று. என்னை அவமானப்படுத்தியவர்களையே நான் தேடிப்போக வேண்டியிருந்தது. அப்படியும் நான் தோற்றேன். தோற்றுப்போன மறுநாளே சென்னை திரும்பி தொழிலில் ஈடுபட்டேன். திருக்கோஷ்டியூர் தேர்தலில் நான் தோற்றாலும் அங்கே எனக்கு ஒரு அருமையான நண்பர் கிடைத்தார். அவர் படமெடுக்கும்படியும் தான் பணம் தருவதாகவும் என்னிடம் கூறினார். அப்போது திருச்சியை சேர்ந்த சில நண்பர்கள் எனக்கு உதவ முன்வந்தார்கள். நான் திருச்சிக்கு போக வேண்டிய அன்றுதான் சென்னையில் நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட திமுக கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. கழகத் தலைவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டார்கள். நானோ இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் பிறகு உதவி செய்ய நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று கருதி திருச்சிக்கு புறப்பட்டேன். அந்த கருப்பு கொடி நிகழ்ச்சி ஒன்றும் இன்னின்னார் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்து நடத்தியது அல்ல. ஆகவே அதிலே நான் கலந்து கொள்ளாதது நியாயமே. திருச்சிக்கு நான் சென்றதும் திருச்சி நண்பர் அடைக்கலசாமி தன்னுடைய புது ஹிந்துஸ்தான் வேன் ஒன்றையும் எனக்கு கொடுத்து அவருடைய இன்னொரு நண்பரான அம்பியும் சேர்ந்து 25,000 ரூபாய் பணமும் கொடுத்தார்கள். நான் கண்ணதாசன் பிலிம்ஸ் என்ற படக்கம்பெனியை துவக்கினேன். நிறைய பாடல்கள் எழுத வேண்டும் என்ற வெறி இருந்த நேரம். சரத்சந்திர சாட்டர்ஜியின் சந்திரநாத் என்ற கதையை தழுவி மாலையிட்ட மங்கை என்ற கதையை எழுதினேன். மிகுந்த கஷ்டத்தில் இருந்த டி.ஆர். மகாலிங்கத்தை ஒப்பந்தம் செய்தேன். மகாலிங்கத்தை ஜனங்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று சிலர் சந்தேகம் கிளப்பினார்கள். திராவிட நாடு பற்றிய பாட்டு போட்டு படத்தின் ஆரம்பத்திலேயே மகாலிங்கத்தை பாட வைத்து விட்டால் நம்முடைய நண்பர்கள் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்றேன் நான். ஆகவே வெறி பிடித்தவனாய் கதை, வசனம், பாடல் அனைத்தையும் நானே எழுதத் தொடங்கினேன். எனது சுயசரிதம் அத்தியாயம் 16. மாலையிட்ட மங்கை படத்தில் சிறிய நடிகர்களையே போட்டிருந்தேன். மகாலிங்கம் என்னுடன் கூடவே இருந்தார். அந்த படத்தில் ஒரு வேஷத்திற்கு எம்.என். ராஜத்தை போட்டிருந்தேன். ஒரு நாள் படப்பிடிப்பிற்கு அவர் வரவில்லை என்பதற்காக அவரை உடனடியாக எடுத்துவிட்டு மைனாவதியை போட்டேன். அதிலிருந்து எந்த நடிகராவது படப்பிடிப்புக்கு சரியாக வரவில்லை என்றால் படம் எத்தனை 1000 அடி வளர்ந்திருந்தாலும் சரி, நஷ்டத்தை கருதாமல் அவரை தூக்கி எறிவது என்னுடைய வழக்கமாகிவிட்டது. அப்போது என் படங்களுக்கு பணப்பஞ்சம் கிடையாது. என்னுடைய 4 கூட்டாளிகளும் எப்போதும் பணத்தை மடியில் கட்டி கொண்டிருப்பார்கள். கதை, வசனம், பாடல் 3ஐயும் என் இஷ்டத்திற்கு நானே எழுதியது வெகு சுகமாக இருந்தது. யாருடைய குறுக்கீடும் இல்லாததால் அந்த நேரத்தில் அது நன்றாக அமைந்தது. பிறருடைய படங்களுக்கு எழுதிய போது வசனம் எழுதுவது என்பது வேதனையாகவும் சோதனையாகவும் இருந்ததுண்டு. ஆனால் என் படத்துக்கு எழுதுவது ஒரு சுகமான அனுபவம். எந்த இடத்தில் பாட்டு போடுவது என்பதையும் நானே தீர்மானித்ததால் இஷ்டம் போல போட்டுக்கொள்ளவும் இதமாக எழுதவும் முடிந்தது. திடீரென்று ஒரு நாள் ஏதாவது ஒரு பாட்டு தோன்றும். உடனே விஸ்வநாதனை கூப்பிட்டு எழுதத் தொடங்கி விடுவேன். பல நாட்கள் சேகரித்து வைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த படத்தில் வெளிப்பட்டன. சரியாக 39 நாட்களில் அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டது. நடிகை பண்டரிபாயை நான் மறக்க முடியாது. நடிகைகளிலேயே பண்பாடு நிறைந்த நடிகை. வீணாக அலட்டிக்கொள்ள மாட்டார். ஆணவம் கிடையாது, பயபக்தி உண்டு. இயற்கையாகவே ஒரு குடும்ப பெண்ணுக்குரிய தோற்றம், அதே போன்ற பண்பாடு. அவரும் மகாலிங்கமும் ஒத்துழைத்ததற்கு தோதாக எனக்கு அமைந்த டைரக்டர் G.R. நாதன். நாதனும் நானும் மாடர்ன் தியேட்டர்ஸில் பல ஆண்டுகள் வேலை செய்தவர்கள். அவரை மாடர்ன் தியேட்டர்ஸிலிருந்து விலகச் சொல்லி நான் தான் அழைத்து வந்தேன். நாதனின் படப்பிடிப்பில் எனக்கு ஒரு மோகம் உண்டு. அவரது பாணி எல்லிசார் டங்கனின் பாணி. நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகி இருந்ததால் ஒத்துழைப்பில் தகராறு ஏற்படவில்லை. படத்துக்கென்று பிரமாதமான செட்டுக்கள் எதையும் நான் போடவில்லை. மற்றவர்கள் போட்டிருந்த செட்டுக்களிலேயே அந்த படத்தை முடித்தேன். அதில் இன்னும் என் கண்களில் நிற்பது குமாரி கமலா ஆடிய ருத்ரதாண்டவம். கமலாவுக்கு பின்னால் எவ்வளவோ பேர் நாட்டியம் ஆட வந்திருக்கிறார்கள். இதுவரை கமலாவுக்கு இணையாக ஆடக்கூடியவர்கள் பிறக்கவும் இல்லை, இனியும் பிறக்கப் போவதும் இல்லை. மாலையிட்ட மங்கை படப்பிடிப்பு நடந்த நாட்கள் என் மனதை விட்டு அகலாதவை. அந்த படம் வந்த பிறகுதான் என்னுடைய தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறி வெகு வேகமான முன்னேற்றம் பிறந்தது. ஆனால் படம் வெளியான அன்று பயத்துடன் தான் நான் பாரகன் தியேட்டருக்கு போனேன். டைட்டில் காட்டும் போதே மகாலிங்கத்தின் கம்பீரமான குரல் எங்கள் திராவிட பொன்னாடே என்று முழங்கியது. பெருவாரியாக வந்திருந்த கழகத் தோழர்கள் கைத்தட்டினார்கள். மகாலிங்கத்திடம் அவர்களுக்கு பிரியம் வந்துவிட்டது.
படத்தையும் பிரமாதமாக அவர்கள் ரசித்தார்கள். படமும் நன்றாக ஓடிற்று. நண்பர் கருணாநிதியும் காசிலிங்கமும் ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துவிட்டு என்னை வெகுவாக பாராட்டினார்கள். நினைத்ததற்கு மாறாக படம் நன்றாக ஓடி கட்சித் தோழர்களிடமிருந்து மகாலிங்கத்திற்கு கிராக்கி வந்தது. அந்த நாளிலிருந்து நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டிருந்தால் படத்தயாரிப்பு துறையிலேயே பல பேரை புறம் கண்டிருக்க முடியும். ஓரளவுக்கு அடுத்த படத்திலும் நான் எச்சரிக்கையாகத்தான் இருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் கோப ஆவேசம் என்னை திசை திருப்பிவிட்டது. எதிரியை வெற்றி கொள்வதுதான் முக்கியம் என்பதை இப்போது உணர்ந்திருப்பதை போல் அப்போது நான் உணரவில்லை. எனது சுயசரிதம் அத்தியாயம் 17. ஆண்டவன் எனக்கு அளித்த வரம் ஒன்று உண்டு. அதுதான் வெற்றியை தொடர்ந்து ஆணவம் வராமல் இருப்பது. மாலையிட்ட மங்கையின் வெற்றி முழுக்க முழுக்க என் திறமைக்கு கிடைத்த வெற்றி என்றாலும் அதிலே எனக்கு தலைகணமோ அகந்தையோ வரவில்லை. மாறாக நிறைய எழுத வேண்டும் என்ற ஆசைதான் வளர்ந்தது. திறமை உள்ளவன் ஒருவன் எந்த தொழிலிலும் சுயபலத்தில் நின்றுவிட முடியும். எவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் சமாளித்து விட முடியும். அதற்கு என்னை விட சிவாஜி நல்ல உதாரணம். எத்தனை கல்லடிகள், சொல்லடிகள், சாணி வீச்சுக்களை சிவாஜி சந்தித்திருக்கிறார். அவரை காப்பாற்றியது அவரது திறமையே தவிர வேறில்லை. அந்த திறமையை வளர்த்து கொள்ள நான் முயன்றேன். தமிழர் பண்பாடு தப்பாமல் ஒரு கதையை அடுத்த படமாக்க நான் முயன்றேன். வசனத்துறையில் எனக்கென்று ஒரு தனி பாணி உண்டு. சமூக கதைகளை விட சரித்திர கதைகளிலேயே அதை நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு. ஆகவே ஒரு சரித்திர கதையை நான் தேடினேன். முதலில் கடல் கொண்ட தென்னாடு பற்றிய கதை ஒன்றை எழுதினேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய கதையாக இருந்தால் புது மாதிரியாக காட்சிகள் அமைக்கலாம். கற்பனைக்கு அதிகம் வாய்ப்புண்டு என்பதால் கடல் கொண்ட தென்னாடு என்ற தலைப்பிலேயே கடல் கொண்டு அழிந்து போனதாக கூறப்படும் மதுரையை மையமாக வைத்து எழுதினேன். தோடர்கள் என்னும் மலை ஜாதியினரை போன்று ஆடை அணிந்தவர்களாக அவர்களை சித்தரித்து ரோமியோ ஜூலியட் சாயலில் எழுதிய ஒரு காதல் கதை அது. காதலன் குடும்பமும் காதலியின் குடும்பமும் தீரா பகை கொண்ட நிலை. அதிலும் அழியாத அவர்களது காதல் கடல் பொங்கி வரப்போகிறது என்பதை அறிந்து மதுரை நகரத்து மக்கள் பின்னோக்கி வருகிறார்கள். அதுதான் நேரம் என்று காதலனும் காதலியும் கடற்கரையில் ஓடி வந்து மாலை சூட்டிக் கொள்கிறார்கள். பொங்கி வந்த கடலிலே இருவரும் தத்தளித்து ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்தபடி மறைந்து போகிறார்கள். பற்றுளியாரும் அத்தோடு அழிந்து போகிறது. இப்படி போகும் அந்த கதை. ஏதோ ஒரு ஆங்கில படத்தில் கடல் பொங்கப் போகிறது என்று ஜனங்கள் வெளியேறும் காட்சியை பார்த்தேன். அதுபோலவே 10,000 மாட்டு வண்டிகளில் மதுரை மக்கள் வெளியேறுவதை எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. கதை நன்றாகவே அமைந்திருந்தது. காதலனும் காதலியும் தங்கள் வலதுகை பெருவிரலை லேசாக அறுத்து ஒன்றோடு ஒன்றை சேர்த்து இரத்தக்கலப்பு ஏற்படுத்தி முடிச்சு போட்டுக்கொள்ளும் பழக்கம் அன்று இருந்ததாக நான் தான் எழுதினேன். பிறகு ஏதோ ஒரு படத்தில் அது வந்துவிட்டது. அந்த கதையை படமாக்குவதற்கு எனக்கு வசதி இருந்தது. எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் செலவழிக்க நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அது நீண்ட நாளைய தயாரிப்பு ஆகிவிடும் என்ற அச்சத்தில் வேறு கதை தேடினேன். சரித்திர கதைகளில் சோழ மன்னர்கள் கதையோ பாண்டிய மன்னர்கள் கதையோ எனக்கு பிடித்ததாக இல்லை. துடிசைக்கிழார் எழுதிய சேரர் வரலாற்றில் வேஹட்டடிக்ஸ் என்ற பட்டம் பெற்ற 3ஆம் சேரமான் பெருமாளின் வரலாறு ஒன்றை படித்தேன். அவர் ஒரு முஸ்லிம் பெண்ணை காதலித்ததாகவும் அவரது உறவினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சேரமானின் நெருங்கிய நண்பரான பாண்டிய மன்னன் சீர்மாறன் சீர்வல்லபன் படை கொண்டு வந்து சேரமானை மிரட்டியதாகவும் வேறு சில செய்திகள் எனக்கு கிடைத்தன. அப்படியும் தன் காதலை துறக்க மனமில்லாத சேரமான் பெருமாள் கேரள நாட்டை ஒட்டநாடு குட்டநாடு என்ற வகையில் 9ஆக பிரித்து தன் சகோதரிகளுக்கு கொடுத்தானாம். திருவனந்தபுரம் சமஸ்தானம், கொச்சி சமஸ்தானம் எல்லாம் அப்போது ஆரம்பமானதுதான். மருமக்கள் தாயம் என்பதும் அன்று உண்டானதுதான். நாட்டை பிரித்து கொடுத்த சேரமான் பெருமாள் முஸ்லீமாக மதம் மாறி தன் காதலியோடு மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் சென்று சில ஆண்டுகள் வாழ்ந்து மெக்காவுக்கு அருகிலுள்ள ஜாஃபிர் என்ற ஊரில் சமாதி ஆனாராம். இன்னும் அந்த சமாதி அந்த ஊரில் இருக்கிறதாம். அந்த சமாதியின் மீது அப்துல் ரஹ்மான் சாமரின் முஹிதீன் என்ற 3ஆம் சேரமான் பெருமாள் அடக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். இந்த குறிப்பை வைத்து முழு திரைக்கதையையும் எழுதி முடித்தேன். ஒருவேளை முஸ்லிம்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று பயந்து பிறகு அதையும் கைவிட்டேன். கடைசியாக நான் தேர்ந்தெடுத்ததுதான் சிவகங்கை சீமை கதை. அந்த கதையை எடுக்க தூண்டிய முதல் நூல்
திரு நா. சஞ்சீவி எழுதிய மருதிருவர் ஆகும். பிறகு தஞ்சை சரஸ்வதி மகால் வெளியிட்ட சிவகங்கை சரித்திர கும்மியும் எனக்கு கிடைத்தது. அப்போது ரிசர்வ் போலீஸில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு முக்குலத்து தோழர் ஏராளமான ஏட்டுச்சுவடுகளையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். உண்மையில் கட்டபொம்மனுக்கு போட்டியாக அந்த கதையை நான் எழுதவில்லை. ஆனால் எனது சுயசரிதம் அத்தியாயம் 18. எப்படியோ சிவகங்கை சீமை படம் கட்டபொம்மனுக்கு விரோதமாக எடுக்கப்படுவதாக கதை கட்டிவிடப்பட்டது. அன்று சிவாஜியின் படங்கள் அதிகமாக தோல்வி கண்டிருந்ததால் கட்டபொம்மனே கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருந்தது. அந்த நிலையில் அதற்கொரு போட்டி என்னும்போது சிவாஜிக்கு வேண்டியவர்கள் அது பற்றி தீவிரமாக சிந்தித்ததில் வியப்பில்லை. ஆனால் நான் அதை போட்டியாக கருதவில்லை. கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுவதோடு கட்டபொம்மன் கதை முடிகிறது. ஊமைத்துறை அங்கிருந்து தப்பி வருவதிலிருந்துதான் சிவகங்கை சீமை கதை ஆரம்பமாகிறது. ஆகவே இரண்டிற்கும் போட்டி என்பது வெறும் கட்டுக்கதை. ஆரம்பத்தில் அந்த கதையை யார் கட்டிவிட்டார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பின்னால் அது உண்மையாகவே போட்டியாக ஆனபோது நானும் அதில் சிக்கிக்கொண்டேன். என்றாலும் துவக்கத்தில் நான் அப்படி இல்லை. சொல்லப்போனால் பரணி ஸ்டுடியோவில் நடைபெற்ற ஆரம்ப விழாவுக்கு நான் சிவாஜியையும் அழைத்திருந்தேன், மாப்போசியையும் அழைத்திருந்தேன். இருவருமே வந்திருந்தார்கள். படம் வளர வளர அந்த சுமூக நிலைமை மாறிவிட்டது. சிவகங்கை சீமையின் ஒவ்வொரு காட்சியும் படத்தொழிலில் புகழ்ந்து பேசப்பட்டது. ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தால் மறுநாள் அந்த ஸ்டுடியோ முழுவதும் அதே பேச்சாக இருக்கும். அந்த கதை நன்றாக என் உள்ளத்தில் ஊறிக் கிடந்ததால் ஒவ்வொரு காட்சியையும் நன்றாக எழுத முடிந்தது. தமிழ் திரையுலகில் அவ்வளவு செம்மையான சரித்திர படம் அதற்கு முன்னாலும் வந்ததில்லை, பின்னாலும் வந்ததில்லை. சாதாரணமாக எந்த படத்திலும் சண்டை காட்சிகள் வரும்போது சில ஆங்கில பட ஷாட்டுக்களை திணிப்பது வழக்கம். நான் அப்படி செய்யவில்லை. சுமார் 300க்கு மேற்பட்ட குதிரைகளை ஏற்பாடு செய்து 150 லாரிகளில் செஞ்சிக்கோட்டைக்கு கொண்டு போனேன். மறவர் நாட்டு வீரர்களுக்கு மேலாடை கிடையாது, அரைக்கச்சமாக கட்டப்பட்ட வேட்டிதான் உண்டு. ஆகையால் ஏராளமான வீரர்களை காட்டுவதும் சுலபமாக இருந்தது. செஞ்சியின் சுற்றுப்புறங்களிலிருந்து சுமார் 5000 பேர்களை அமர்த்தி கொண்டு அவர்களுக்காக 5000 வேல் கம்புகளும் தயார் செய்து இயற்கையாக அந்த படப்பிடிப்பை நடத்தினேன். காளையார் கோவில் கோட்டையில் சண்டை நடந்ததாக கதை. அந்த கோட்டை அழிந்து போய்விட்டது. ஆகவே செஞ்சிக்கோட்டையை காளையார் கோவில் கோட்டையாக கற்பனை செய்து கொண்டு சண்டை காட்சிகளை அங்கே எடுத்தேன். டைரக்டர் கே. சங்கருக்கு அந்த படம்தான் 2வது படம். அவரும் கேமராமேன் தம்புவும் என்னோடு நன்றாக ஒத்துழைத்தார்கள். நடிக நண்பர்கள் டி. கே. பகவதி, எம். கே. முஸ்தபா, எஸ். ராஜேந்திரன், டி. வி. நாராயணசுவாமி, பி. எஸ். வீரப்பா, குமாரி கமலா, எஸ். வரலட்சுமி, தாம்பரம் லலிதா, எம். என். ராஜம் ஆகியோர் அளித்த ஒத்துழைப்பையும் நான் மறந்துவிட முடியாது. அன்று என்னிடம் வேலை பார்த்தவர்களில் சிலர் நாணயம் கெட்டவர்களாக இருந்தும் பணம் ஓரளவு விரயம் ஆகியும் கூட அந்த படத்தில் அதிக நஷ்டம் இல்லை. சிவகங்கை சீமை விரைவில் வந்துவிடப் போகிறது என்றதும் கட்டபொம்மன் படத்தையும் விரைவில் முடித்தார்கள். கட்டபொம்மன் படப்பிரதிகள் லண்டனில் எடுக்கப்பட்டதால் நான் சிவகங்கை சீமையை வெளியிட அவசரப்படவில்லை. ஆனால் சிவகங்கை சீமையை பார்த்தவர்கள் எல்லாம் அதை காலம் தாழ்த்தாது கட்டபொம்மனோடு வெளியிட்டு விட வேண்டும் என்றார்கள். கட்டபொம்மன் தயாரிப்பாளரும் சிவாஜியின் நண்பர்களும் அன்று கைகால் உதறிய நிலையிலேயே இருந்தார்கள். திரு மாப்போசி அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்றார். மாப்போசிக்கு கடைசி வரை நண்பராக இருந்த காலம் சென்ற முத்தமிழ் செல்வர் டி. கே. சண்முகம் அவர்கள் கூட சிவகங்கை சீமைக்கு முன்னால் கட்டபொம்மன் நிற்க முடியாது என்றே கூறினார். எல்லோரும் கட்டபொம்மன் வெளியாகும் சமயத்திலேயே இதையும் விட்டுவிட வேண்டும் என்றார்கள். படத்தை பார்த்த ஏவிஎம் செட்டியார் ஒருவர்தான் கட்டபொம்மன் வெளியாகி 70-80 நாட்கள் கழித்து இந்த படம் வந்தால் பணம் பார்க்கலாம் என்றார். அவரே சரியான நீதிபதி என்பதை காலம் நிரூபித்து விட்டது. எப்படியோ அன்று திரையுலகம் முழுவதும் இந்த போட்டியை பற்றிய பேச்சாக இருந்தது. எனது படத்தை எல்லோரும் புகழ்ந்ததால் எனக்கு திமிர் பிடித்திருந்தது என்று கூட சொல்லலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை தினத்தந்தியில் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்தேன். தமிழ் பட உலகில் யாரும் செய்யாத அளவில் கலர் படங்கள் கொண்ட புத்தகம் வெளியிட்டேன். சாதாரணமாக விளம்பரப்படுத்தப்பட்ட தேதிக்கு பின்னாலே தான் பல படங்கள் வருவது வழக்கம். நானோ அறிவிக்கப்பட்ட தேதிக்கு 3 நாட்கள் முன்னதாகவே படத்தை வெளியிட்டேன். சிவகங்கை சீமையின் தோல்வி என்னை பெரிதும் கலங்க வைத்து விட்டது. சினிமாவில் அரசியலையும் அரசியலில் சினிமாவையும் புகுத்தி
மக்களது கோமாளித்தனத்தை பயன்படுத்தி தங்களை வளர்த்து கொள்ள மற்றவர்களுக்கு இருக்கும் புத்தி நமக்கில்லையே என்று வருந்தினேன். என் படத்தை பார்க்க அறிஞர் அண்ணா அவர்களை பாரகன் டாக்கீஸுக்கு அழைத்துச் சென்றேன். படத்தை பார்த்துவிட்டு அவர் சொன்ன விமர்சனம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் சொன்னார், "இதவார் கண்ணதாசன், இதில் நீ எழுதியிருப்பது போல இன்னொருவன் எழுதவும் முடியாது, நீ எடுத்திருப்பது போல இன்னொருவன் எடுக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று, ராஜேந்திரன் சண்டை போட்டு வீரப்பாவை ஜெயித்து விட்டான் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? வீரப்பாவோடு ராஜேந்திரன் சண்டை போடும்போது தகப்பன் மடியில் உட்கார்ந்திருக்கும் 1 வயது குழந்தை விளையாடுவது போல் இருக்கிறது." உண்மைதான், ஜனங்களிடமிருந்தும் அந்த விமர்சனம் வந்தது. ஆனால் இந்த தோல்வியை தொடர்ந்து எனது பாட்டுத் தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எனது சுயசரிதம், அத்தியாயம் 19. திறமை உள்ளவன் நல்ல எதிரியை அதிகம் மதிக்கிறான் என்றபடி தான் வெற்றி பெற்றுவிட்ட நிலையிலும் சிவாஜியும் அவரது நண்பர்களும் என்னை மதித்தார்கள். தாங்கள் எடுக்கவிருந்த விடிவெள்ளி, பாசமலர் படங்களுக்கு நான் பாட்டெழுத வேண்டுமென்று அவர்கள் விரும்பினார்கள். அது பற்றி பேசுவதற்கு நண்பர் வேட்டைக்காரன் புதூர் திரு முத்துமாணிக்கத்தை என்னிடம் அனுப்பினார்கள். வெற்றி பெற்ற மமதையும் அவர்களுக்கில்லை, தோல்வியுற்ற ஆத்திரமும் எனக்கில்லை. மளமளவென்று பாகப் பிரிவினை எடுத்த வேலுமணி, பாவமன்னிப்பு எடுத்த பீம்சிங், படிக்காத மேதை எடுத்த கிருஷ்ணசாமி எல்லோரும் என்னிடம் வந்தார்கள். நான் எல்லாவற்றுக்கும் எழுத ஒப்புக்கொண்டேன். நம்மை மதிக்காத நண்பரை விட மதிக்கின்ற எதிரியே சிறந்த நண்பன் என்றபடி அவர்களை நல்ல நண்பர்களாக மதிக்கத் தொடங்கினேன். நண்பர் முத்துமாணிக்கமும் சிவாஜியின் தம்பி சண்முகமும் என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு நல்ல தொகையை அச்சாரமாக கொடுத்தார்கள். சாதாரணமாக பாட்டெழுத உட்கார்ந்தால் ஒரு சுகமான உலகத்தில் மிதப்பது போல் எனக்கு தோன்றும். அகக்கவலை, புறக்கவலை எதுவும் தோன்றாது. குடிபோதையை விட அதிகமான போதை எனக்கு பாட்டு எழுதுவதில் ஏற்படும். அதுவும் மரியாதையுடன் வரவேற்கும் இடங்களில் அற்புத கற்பனைகள் பூத்து குலுங்கும். பாகப்பிரிவினையிலும் பாசமலரிலும் சில பாட்டுக்கள் பிறந்த இடங்கள் வேடிக்கையானவை. நான் சிவகங்கை சீமைக்காக எழுதிய பல பாடல்களை படத்தில் சேர்க்காமல் விட்டுவிட்டேன். திட்டமில்லாத அந்த வேலையால் நஷ்டமடைந்த பணம் சுமார் 20,000 ரூபாய். சிவகங்கை அரசு எப்படி தோன்றியது என்பது பற்றி சுமார் 10 நிமிடங்கள் வரை ஓடக்கூடிய 1000 அடி பாடல் ஒன்று எழுதியிருந்தேன். அதில் பல வகையான மெட்டுக்கள் மாறி மாறி வரும். மருது பாண்டியரும் ராணி வேலு நாச்சியாரும் திண்டுக்கல்லிலிருந்து ஹைதர் அலியை சந்திக்கப் போவதாக ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் குடைநிழலிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்தங்கே நடக்கின்றார் என்று ஒரு பாடல். அந்த பாடல் படத்தில் இடம்பெறவில்லை. அதே மெட்டில் பாகப்பிரிவினையில் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்ற பாடலை எழுதினேன். அதேபோல் பாரதி பிலிம்ஸ் என்ற கம்பெனிக்காக மண்ணில் கிடந்தாலும் அடியில் இருந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா என்று எழுதிய பாடல் எடுக்கப்படாததால் பாசமலரில் மலர்ந்தும் மலராத பாடலை அதே மெட்டில் எழுதி கொடுத்தேன். பாட்டுத் தொழிலில் உச்சத்துக்கு போய் கொண்டிருந்த அந்த நேரத்தில் வேறு படம் பிடிக்காமல் இருந்தால் கூட என் தொல்லைகள் வளர்ந்திருக்க மாட்டா. சிவகங்கை சீமையில் எனக்கு நஷ்டம் 90,000 தான். அதை 1 வருஷத்துக்குள் தீர்த்துவிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் வலிமையான விதி என்னை மேலும் மேலும் இழுத்தது. அது என் சிந்தனைகளை கெடுத்தது. சிவாஜி நடிக்கவும் பீம்சிங் டைரக்ட் செய்யவும் என்னிடம் ஒப்புக்கொண்டிருந்தும் கூட நான் அவர்களை வைத்து எடுக்காமல் கவலை இல்லாத மனிதன் என்றொரு படத்தை ஆரம்பித்தேன். அதுவே என் கவலைகளுக்கெல்லாம் தாயாக அமைந்தது. என்னுடைய பார்ட்னர் மனம் போன போக்கில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார். அன்று சிவாஜி வாங்கியதை விட அதிக தொகை கொடுத்து சந்திரபாபுவை போட்டேன். சிவாஜி பீம்சிங் மார்க்கெட் அன்று இருந்த நிலையில் அவர்களை வைத்து படம் எடுத்திருந்தால் இவ்வளவு கடன் வந்திருக்காது. சிவகங்கை சீமையால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையும் சந்திரபாபு படுத்திய பாடும் என்னை நிம்மதி இழக்கச் செய்த நிலையில் கதையை ஒழுங்காக எழுதாமல் கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்தேன். நன்றி இல்லாத ஊழியர்கள், பொறுப்பில்லாத பார்ட்னர் எல்லோருமாக சேர்ந்து பணத்தை பாழாக்கினார்கள். சந்திரபாபு தன் பழக்கப்படி பேசிய தொகைக்கு மேல் கேட்டுக்கொண்டும் வாங்கிக் கொண்டும் இருந்தார். அந்த துயரங்களையும் அவமானங்களையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. 4 நாட்களில் எடுக்க வேண்டிய கிளைமேக்ஸ் கட்டத்தை 4 மணி நேரத்தில் எடுத்து படத்தை கொலை செய்தோம். முழு முதற் காரணம் சந்திரபாபு. தொழிலை பொறுப்பாகவும் நாணயமாகவும் செய்யாதவர்கள் ஒரு கட்டத்தில் மிகுந்த கஷ்டப்பட்டு தொழிலுக்காக இயங்குவார்கள்.
தன் குணத்தாலேயே தன்னை கெடுத்துக் கொண்ட சந்திரபாபு என் படத்தையும் கெடுத்து வைத்தார். தொழிலை மட்டும் பொறுப்பாக செய்து வரும் என்னால் அதை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் படத்தின் ஷூட்டிங்குக்கு சந்திரபாபுவை அழைப்பதற்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட தலைகுனிவு ஆறாத புண்ணாக இன்றைக்கும் இருக்கிறது. எனது சுயசரிதம் அத்தியாயம் 20. அன்று காலை 7 மணிக்கு ஷூட்டிங். எடுக்கப்பட வேண்டியதோ கிளைமேக்ஸ் கட்டம். டி.எஸ். பாலையா, எம்.ஆர். ராதா, ராஜசுலோச்சனா அத்தனை பேரும் செட்டுக்கு வந்து விட்டார்கள். பேசிய தொகைக்கு மேல் 20,000 அதிகமாக பெற்றிருந்தும் கூட சந்திரபாபு சரியாக வரமாட்டார் என்பதாலேயே அதிகாலையில் குளிக்கக்கூட இல்லாமல் நானே அவர் வீட்டிற்கு போனேன். அவர் தூங்குவதாக சொன்னார்கள். நான் வெளியிலே சோஃபாவில் 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்தேன். பொறுத்து பார்த்துவிட்டு பையனை கூப்பிட்டு சந்திரபாபு எழுந்து விட்டாரா என்று கேட்டேன். அவர் பின்பக்கமாக அப்பொழுதே போய்விட்டாரே என்றான் பையன். இந்த அவமானம் மட்டுமல்ல, படம் என்ன ஆகுமோ என்ற பயம், கடன்காரர்களுக்கு என்ன சொல்லப்போகிறோம் என்ற கவலை எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டன. பிறகு நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்களிடம் சொல்லி அழுதேன். அவரும் அண்ணன் டி.எஸ். பாலையா அவர்களும் காரை எடுத்துக்கொண்டு சந்திரபாபுவை தேடி அலைந்ததை என்னால் மறக்க முடியாது. எந்த வீட்டிலும் போய் நாற்காலியில் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது கிடையாது. மந்திரிகளில் முதன் மந்திரியாக இருந்த என் நண்பன் கருணாநிதி வீட்டுக்கு மட்டும்தான் போவேன். இன்ன நேரத்தில் சந்திப்பதென்று நேரத்தை முன்கூட்டியே முடிவு செய்து கொண்டுதான் போவேன். சந்திரபாபு வீட்டில் 2 மணி நேரம் காத்து கிடந்த பிறகு சினிமா நடிகர்களை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயமே ஏற்பட்டது. அளப்பரிய திறமை இருந்தாலும் ஆணவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். சந்திரபாபு அளப்பரிய திறமை உடையவர் என்று சொல்ல முடியாது. அவருக்கோ எல்லையில்லாத ஆணவம் இருந்தது. ஆணவத்தால் அழிந்து போனவர்கள் பல பேரை என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். 18 வருடங்களுக்கு முன் சினிமா துறையில் ஓரளவு வசதியாக இருந்தார் ஒரு கவிஞர். நான் எழுதத் தொடங்குவதற்கு முன்பே அவரது கவிதை தொகுதி ஒன்று வெளிவந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஓரளவு புரியும்படியாகவே எழுதினார். பம்பாய்க்காரர்கள் தமிழ் படம் எடுத்தால் அவரைத்தான் கூப்பிடுவார்கள். நிறைய பணம் கொடுப்பார்கள். அதை கொண்டு அந்த நாள் முழுவதும் குடித்தது கூட தவறில்லை. அர்த்தமில்லாமல் இஷ்டத்துக்கு எழுதி தள்ளி, இதுதான் பாட்டு, கொண்டு போ என்பார். பாட்டுக்கள் தோல்வியுற்றன. பாட்டுக்களால் படங்கள் தோல்வியுற்றன. இப்போது அவர் தொழிலில்லாமல் பரிதாபமாக காட்சியளிக்கிறார். ஆணவத்தால் தொழிலை அலட்சியப்படுத்தியவர்கள் பல பேர் இன்று சோற்றுக்கு அலைகிறார்கள். சுமார் 25 ஆண்டு காலமாக படவுலகில் சிலரை வளமாகவும் நிரந்தரமாகவும் ஆண்டவன் வைத்திருக்கிறான். தம்பி விஸ்வநாதன், மாமா கே.வி. மகாதேவன், டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா, நான் ஆகியோர் எங்கள் தொழிலில் காட்டுகின்ற ஆர்வம், பயம், பணிவு எங்களையும் 1/4 நூற்றாண்டு காலமாக வாழ வைத்திருக்கிறது. இதில் நான் நடிகர்களையோ டைரக்டர்களையோ குறிப்பிடாததற்கு காரணம், நான் சம்பந்தப்பட்ட பகுதியை மட்டும் பொருளாக எடுத்துக்கொண்டதுதான். ஒரு பாட்டிற்கு இசையமைக்கும் போது ஒரு மெட்டு டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ பிடிக்கவில்லை என்றால் தம்பி விஸ்வநாதன் 10 மெட்டுக்கள் போடுவான். டைரக்டர்களுக்கு பிடித்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டே இருப்பான். மாமா மகாதேவனும் அதே மாதிரி. நானும் மற்றவர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற வரை மாற்றி மாற்றி எழுதி கொண்டே இருப்பேன். சுசீலாவும் சவுந்தரராஜனும் பாட்டு நன்றாக அமையும் வரை அலுப்படையாமல் பாடல்கள் பாடுவார்கள். எங்கள் வெற்றியின் ரகசியம் எங்கள் திறமையிலே மட்டுமில்லை. தொழிலில் உள்ள பொறுப்பு, பயம், ஒவ்வொரு பாட்டும் ரசிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை, இந்த தொழில் நம்மை கைவிட்டுவிடக் கூடாது என்ற கவலை ஆகிய எல்லாமே காரணம். சாகும் வரை இந்த பொறுப்புணர்ச்சியை ஆண்டவன் எங்களுக்கு அருள வேண்டும். ஒரு பாடலாசிரியர் இருந்தார். 2 பாடல்களால் அவர் பிரபலமாகிவிட்டார். அர்த்தமில்லாத டூப் வார்த்தைகளை போட்டே அவர் பாடல் எழுதுவார். அவருக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக என் படத்திற்கு பாடல் எழுதும்படி கேட்டு நானே அவரிடம் போனேன். அவர் சொன்னார், நீங்க கொடுக்கிற இடத்துக்கெல்லாம் என்னால் பாட்டு எழுத முடியாது. நான் எழுதி வச்சிருக்கிற பாட்டில் ஒன்று தரேன், எங்கேயாவது போட்டுக்குங்க என்றார். எனக்கு வெக்கமாக போய்விட்டது. என் படத்தில் வருகிற கதைக்கும் அவர் சொன்ன பாடலுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாம் டப்பாங்குத்து. என்னை அவமானப்படுத்துவதற்காகவே அவர் அப்படி சொன்னார். அவர் பேசிய தொனியில் உனக்கென்ன தெரியும் என்ற ஆணவமும் இருந்தது. நான் பணிவோடு நன்றி கூறிவிட்டு வந்துவிட்டேன். கடைசி காலத்தில் அவர் தொழிலே இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு செத்தார். அந்த வகையில் தம்பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நான் மறக்கவே முடியாது. சின்ன வயது, அற்புதமான திறமை, ஒவ்வொரு வரியையும் அளந்து அளந்து எழுதுவான். நான் போய்
என் படத்துக்கு ஒரு பாட்டு எழுது என்று சொன்னதும் அவனுக்கு அளவற்ற ஆனந்தம். 2 நாட்கள் உட்கார்ந்து எழுதினான். துரதிருஷ்டவசமாக அந்த பாட்டு போடப்பட்ட கட்டத்தை கதையிலிருந்தே நீக்க வேண்டியிருந்ததால் கவலை இல்லாத மனிதன் படத்தில் அந்த பாட்டு இடம்பெறவில்லை. இவற்றையெல்லாம் இங்கே நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தொழிலை தெய்வமாக மதித்து பொறுப்பாக செய்கிற எவனையும் இந்த தொழில் கைவிடாது. ஆணவம் பிடித்து மற்றவர்களை அலட்சியப்படுத்தினால் ஒரு நாளைக்கு அவர்களுடைய படிக்கட்டிலேயே ஏறி 50 ரூபாய் யாசகம் கேட்க வேண்டி வரும். பண விஷயத்தில் கூட நான் பிடிவாதம் பிடித்தது இல்லை, பேரம் பேசியது இல்லை, ரேட்டை திடீர் என்று உயர்த்தியது இல்லை. கஷ்டப்பட்டு ஒருவர் படம் எடுத்தால் அவர் கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறேன். வெற்றிகரமான படத் தயாரிப்பாளர்கள் அவர்களாகவே நான் கேட்பதை கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் இலவசமாக கூட ஒத்துழைப்பேன். அதனால்தான் எனக்கு கஷ்டம் வரும்போது எல்லாருமே உதவி செய்கிறார்கள். காலத்துக்கேற்றவாறு ஒருவரை ஒருவர் அனுசரித்துக் கொண்டு வாழ்ந்தால் எல்லாருமே சுகமாக வாழ முடியும். பெரும்பாலான திரைப்பட கலைஞர்கள் இன்று அதனை உணர்ந்துள்ளார்கள். ஆணவக்காரர்கள் மட்டுமே தொழிலென்று அலைகிறார்கள். அவர்களிலே சந்திரபாபுவும் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டியது என் கடமையாகிறது. காரணம், இனியாவது தொழிலுக்கு மரியாதை செலுத்தி ஒரு புதிய எதிர்காலத்தை அவர் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான். எனது சுயசரிதம், அத்தியாயம் 21. தோல்விகளையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்வதில் எனக்கு பழக்கம் உண்டு. சிறு வயதிலிருந்தே அந்த அனுபவம் உண்டு. ஆகவே கவலையில்லாத மனிதன் படத்தின் தோல்வி என்னை விரக்தியடையச் செய்யவில்லை. ஆனால் அது உருவாக்கி கொடுத்த 6 லட்சம் ரூபாய் கடன் அடிக்கடி என்னை பயமுறுத்திக் கொண்டிருந்தது. அப்போது என் கம்பெனியின் பேரில் 11 கார்கள் இருந்தன. 7 ஃபியட் கார்கள், 2 இந்துஸ்தான் கார்கள், ஒரு பிளைமூத் கார், ஒரு ஸ்டேஷன் வேகன். கம்பெனிக்கு எதிரே அந்த கார்களை நிறுத்தி வைத்தால் கம்பெனியில் ஏதோ விழா நடப்பது போல் தோன்றும். அத்தனை கார்களிலும் ஒரே ஒரு ஃபியட் காரை மட்டும் வைத்துக்கொண்டு பாக்கி அனைத்தையும் கார் மீது பணம் கொடுத்தவர்களின் வீடுகளில் கொண்டு போய் விட்டு விட்டேன். சில கார்களின் மீது 2000, 3000 தான் பாக்கி இருந்தது என்றாலும் அந்த கார்களை விற்று மீதி பணத்தை கொடுக்கும்படி அவர்களிடமே சொல்லிவிட்டு வந்து விட்டேன். யார் கொடுப்பார்கள்? அப்படி நாணயமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏதோ 2 இறக்கப்பட்டு கொஞ்சம் தொகை கொடுத்தார்கள். மற்ற அனைத்துமே போய்விட்டன. கம்பெனி வீட்டை காலி செய்து இருந்த சாமான்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து வீட்டிலே போட்டேன். சுமார் 50,000 ரூபாய் பெறக்கூடிய ஆடை, அணிமணி, உபகரணங்களை எல்லாம் 8,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டேன். வேலையாட்களை எல்லாம் நிறுத்திவிட்டேன். ஊதாரித்தனமாக கடன் வாங்கிய பார்ட்னர் சொந்த ஊரிலே போய் உட்கார்ந்து விட்டார். அவர் தகப்பனாருடைய கருப்பு கோட்டை தவிர அவரிடம் வேறு எந்த சொத்தும் கிடையாது. கம்பெனி பணத்தில் வாங்கிய கொஞ்சம் நகைகள் வைத்திருந்தார், அவ்வளவுதான். ஆகவே அவர் கடன் பற்றி எள்ளளவும் கவலைப்படவில்லை. கடன்காரர்களும் அவரிடம் போகவில்லை, என் மீதே பாய்ந்தார்கள். இத்தனைக்கும் எல்லா பத்திரங்களிலும் அவர்தான் கையெழுத்து போட்டிருந்தார். ஒன்றில் கூட என் கையெழுத்தில்லை. படம் எடுப்பதை நிறுத்திவிட்டேன், கம்பெனியை மூடிவிட்டேன் என்றதும் சுமார் 30 கடன்காரர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்கள். காலையில் ஒரு ஜப்தி, மாலையில் ஒரு ஜப்தி என்று வந்து கொண்டே இருந்தது. அத்தனையும் நான் சமாளித்தேன். ஒரு பக்கம் பாடல்கள் பணத்தை அள்ளி போட்டுக்கொண்டே இருந்தன, மறுபக்கம் அனைத்தையும் கடன்காரர்கள் வட்டியோடு சேர்த்து வாங்கி போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் டாக்டர் செரியன் ஞாபகம் எனக்கு வந்தது. நான் மாடர்ன் தியேட்டர்ஸில் மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்த நேரம் 1947 அல்லது 48 என நினைக்கிறேன். அப்பொழுது சேலம் டவுன் ஸ்டேஷன் அருகில் ரயில்வே கேட்டிற்கு பக்கத்தில் டாக்டர் செரியன் என்றொரு பல் டாக்டர் இருந்தார். எப்போதாவது அவருடன் போய் பேசிக் கொண்டிருப்பேன். கைரேகை பார்ப்பதில் அவருக்கு குஷி. பணம் கொடுத்தால் வாங்க மாட்டார். அவருக்கே ஏதாவது தோன்றினால் நண்பர்கள் கையை பிடித்து பார்ப்பார். ஒரு நாள் என் கையை பார்த்துவிட்டு சொன்னார், இந்த கை லட்சமாக சம்பாதிக்கும், ஆனால் பணம் வருவதற்கு முன்பே கடன் வந்துவிடும். 50 வயதிற்கு மேல் 56 வயதிற்குள் நீ சந்நியாசியாகவோ ஏகாந்தத்தை நாடுகிறவனாகவோ ஆகிவிடுவாய் என்றார். அவர் சொன்ன முதல் 2 விஷயங்களும் பலித்து விட்டன. கடைசி விஷயம் மாத்திரம் பாக்கி இருக்கிறது. கவலை இல்லாத மனிதன் என்ற டைட்டில் வைத்ததினாலேயே கடவுள் என்னை தண்டித்து விட்டார். மனிதன் எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும்? காட்டுகிறேன் பார் என்று சவால் விட்டு விட்டார். அந்த படம் வெளியானது 1960 செப்டம்பர் மாதம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நாங்கள் விலகியது அடுத்த 6வது மாதம், அதாவது 1961 ஏப்ரல் மாதம். விதி நன்றாக விளையாடிய நேரம். இல்லையென்றால் படத்தொழிலிலும் தவறு செய்து அரசியலிலும் அவசரப்பட்டிருப்பேனா? கடன் சிந்தனையால் நிம்மதியற்ற இரவு பொழுதுகள்,
அரசியல் சிந்தனையால் நிம்மதியற்ற பகற்பொழுதுகள், அவ்வளவையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை ஆண்டவனும் எனக்கு அருளினார். நான் குடிக்கப் பழகிய மதுவும் எனக்கு அருளிற்று. படம் பிடித்ததனால் போன பணம் போதாது என்று அரசியலிலும் பணத்தை பாழாக்க தமிழ் தேசிய கட்சி என்றொரு கட்சியையும் ஆரம்பித்தோம். வரவுக்கு ஒரே வழி, செலவுக்கு 2 வழிகள். வாங்கிய பணங்கள் அரை மணி நேரத்திற்கு மேல் நிற்காது. இப்படி ஒரு பைத்தியக்காரனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? யாரையும் நம்ப முடியாமல், எதிலும் நிம்மதியில்லாமல் ஒரு வாழ்க்கை. இதிலே அரசியல் முழக்கங்கள், மாநாடுகள் வேறு. சில நேரங்களில் கண்ணா என்று கதற வேண்டும் போல் இருக்கும். விதி என்னை ஆட்டி படைத்தது போல் வேறு எவரிடமும் விளையாடி இருக்காது. சுமார் ஓராண்டுக்கு பிறகு 1961 மீண்டும் படம் எடுக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றிற்று. அப்போது எனக்கு கிடைத்தவர் ஓர் அற்புதமான நண்பர். அவர் பேர் கே. முருகேசன். சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்தவர். நாணயமானவர், நேர்மை தவறாதவர். அவருடன் சேர்ந்து வானம்பாடி என்றொரு படத்தை துவக்கினேன். 1962 நடைபெற்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சி தோற்றுப்போனதால் மனமுடைந்த நாங்கள் இருவரும் வானம்பாடி என்றொரு படத்தை ஆரம்பித்தோம். எனது சுயசரிதம், அத்தியாயம் 22. எனக்கு எப்போதுமே பிடித்தமானது வங்காளக் கதைதான். ரத்னதீபம் காலத்திலிருந்து வங்காளக் கதைகளின் மீது எனக்கு ஒரு மோகம் உண்டு. ஏன், 10-12 வயதிலே நாவல் படிக்கும் ஆசை அதிகமாக எழுந்தபோது நான் படித்தது எல்லாம் சரத்சந்திரரின் கதைகளும் பக்கிம் சந்திரரின் கதைகளும் தான். ஆகவே வங்காளக் கதை என்பது எனக்கு பிடித்தமானது மட்டுமல்ல, பழக்கமானதும் கூட. அந்த வகையில் ஷேஷ் பரிச்சயா என்றொரு வங்காளப் படத்தை விலைக்கு வாங்கினேன். அதுதான் வானம்பாடி கதை. அந்த வங்காளப் படத்தை எடுத்தவர் ஆனந்த் சிங் தாகூர் என்பவர். அவர்தான் சுசித்ரா சென் என்ற நடிகையை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். சுதந்திர போராட்ட காலத்தில் புகழ்பெற்ற சிட்டகாங் ஆயுத கொள்ளை வழக்கில் 17 வருடங்கள் தண்டிக்கப்பட்டு சுதந்திரம் வந்ததும் விடுதலையானவர். அவரை எனக்கு நேரில் அறிமுகம் இல்லை. அவர் எடுத்த படம் படு தோல்வியடைந்து அவரும் பாப்பரானார். அந்த படத்தை வாங்கித்தான் நாங்கள் வானம்பாடி என்று வெற்றி படமாக கொண்டு வந்தோம். நண்பர் முருகேசன் கண்டிப்பான நிர்வாகி. எனக்கு மனவேதனை ஏற்படாமல் அவர் கம்பெனியை கவனித்து வந்தார். அந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் கடன் அடைபட்டது. அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது. அப்பொழுது தமிழ் தேசிய கட்சியில் இருந்த நண்பர் கோவை செழியன் மனமுடைந்து போய் ஏதாவது தொழிற்சங்க வேலையில் ஈடுபடலாம் என்றிருந்தார். அவரை இழுத்து கொண்டு வந்து விசாலாட்சி பிலிம்ஸ் என்ற பெயரில் என் மனைவியரை பங்குதாரராக கொண்டு சுமைதாங்கி என்றொரு படத்தை ஆரம்பித்தோம். அந்த படம் யாரையும் கைவிடவில்லை. சினிமாவிற்கே சம்பந்தமில்லாத கோவை செழியனை அந்த படம்தான் தயாரிப்பாளராக்கிற்று. மொத்தத்தில் அப்போதெல்லாம் ஏராளமாக பணம் புரண்டு விளையாடிற்றே தவிர கையிலே தங்கவில்லை. அதே சாலையில் நான் ஒழுங்காக போயிருந்தால் மீண்டும் கடனாளி ஆகியிருக்க மாட்டேன். சில படங்களை பாதியில் நிறுத்தி, சில படங்களை அதிகம் செலவழித்து நான் பட்ட தொல்லைகள் ஒரே அனுபவத்தின் 2ஆம் பதிப்பு. நானே ஒருமுறை சொன்னது போல், ஒரு காலை எடுத்து மலத்தில் வைத்து அது மலம் என்று தெரிந்த பின்னும் அடுத்த காலையும் அதில் எடுத்து வைத்தவன் உலகிலேயே நான் ஒருவன்தான். ஆகவே மீண்டும் அந்த அனுபவங்களை விவரிப்பதில் அர்த்தமில்லை. எனது சுயசரிதம் முற்றும்.